أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وعد الله المؤمنين والمؤمنات جنات تجري من تحتها الأنهار خالدين فيها ومساكن طيبة في جنات عدن ورضوان من الله أكبر ذلك هو الفوز العظيم صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இந்த ஆயத்துகளில் அல்லாஹ் தஆலா மூமினான மனிதர்களை பற்றியும் அவர்கள் என்ன தன்மைகள் உடையவர்களாக இருப்பார்கள் என்பதையும், அப்படி அவர்கள் மூமின்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்தால் மறுமையில் அவர்களுக்கு என்ன கிடைக்கும் என்பதையும் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துகளிலே சொல்லி காட்டுகின்றான். மூமின்களில ஆண்களும் பெண்களும் சிலர் சிலருக்கு நேசர்களாக, நண்பர்களாக, உதவியாளர்களாக, அவர்களுடைய காரியங்களுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். இது மூமினான மனிதனுடைய ஒரு மிகப்பெரிய சிபத். ஆனா அதுவெல்லாம் சுத்தமாக விடப்பட்டு விட்டது. நன்மையை சொல்றது அப்படிங்கறதுதான் போயிடுச்சு. அதே மாதிரி முன்கர், தீமைகளை விட்டு மற்றவர்களை தடுப்பார். ஒரு தீமையான காரியம் பார்த்தா உடனடியாக தடுக்கணும். நன்மையான காரியத்தை அவர் செய்யலன்னு சொன்னா அதை தூண்ட வேண்டும். சப்புல வந்து சாதாரணமா சின்ன சின்ன விஷயங்கள் ஒவ்வொரு நேரத்திலையும் தொழுகைக்கு வந்து நிக்கிறாங்க, சப்புல நம்மளும் போய் நிக்கிறோம், பக்கத்திலே நிக்கிறாரு, அவர் சேர்ந்து நிக்கலன்னு சொன்னா அவர் கையை பிடிச்சி இழுத்து சேர்த்து வைக்கணும், நம்ம கூட சேர்த்தரணும், நெருக்கி வைக்கணும். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த முறை. இவர் அவருக்கு உதவியாளராக இருக்கின்றார், இவர் அவருக்கு வலியாக இருக்கின்றார், ஔலியாவாக இருக்கின்றார் என்பதாக பொருள். அவருக்கு உதவி செய்யறாரு. ஏன்னா தீனுடைய அப்படி நெருங்கி நின்றால் அல்லாஹ் தஆலாவுடைய ரஹ்மத் அவருக்கு கிடைக்கும், அல்லாஹ்வுடைய பரக்கத்துகள் கிடைக்கும். அவருடைய மனம் ஒன்றி வாழக்கூடிய, மக்களோடு ஒன்றி வாழக்கூடிய சூழ்நிலையிலே அவருடைய மனம் மாறிவிடும். அதுக்கு இவர் உதவி செய்யறாருன்னு அர்த்தம். பக்கத்துல கொஞ்சம் விலகி நிக்கிறாரு, அவரை பிடிச்சி சேர்த்து வச்சாருன்னா என்ன செய்யறாரு? அவருக்கு அல்லாஹ்வுடைய ரஹமத்தும் பரக்கத்துகளும், அவருடைய மனம் மக்களுக்கு மத்தியிலே அன்பை உண்டாக்கி கொள்வதற்குரிய வழியையும் இவர் உண்டாக்கி வைக்கிறார் அப்படின்னு அர்த்தம். சும்மா சேர்த்து வைக்கிறாருன்னா பக்கத்துல நில்லுங்க அப்படின்னு சொல்றது மட்டுமல்ல, சொல்லுவதன் மூலமாக என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கின்றார்களோ அதுவெல்லாம் அவருக்கு கிடைக்கும். கிடைக்கிறதுக்கு இவர் உதவி செய்யறாருன்னு அர்த்தம். இவர்தான் மூமின். தொழ வராத ஒருவர் அவரை தொழ வர சொல்லி சொல்ல வேண்டும். நல்லதை செய்யாத ஒருவர் அவரிடத்தில் நல்லதை செய்ய சொல்ல வேண்டும். எதையெல்லாம் அவர் நல்லதை செய்யவில்லையோ அந்த நல்லதை எல்லாம் செய்ய சொல்லி அவரிடத்தில் சொல்ல வேண்டும். சரி, தீமைகளை செய்து கொண்டிருக்கின்றார் என்று சொன்னால் தீமைகளை தடுக்க வேண்டும். அவரை விட்டும் தீமைகளை விட்டும் அவரை தடுக்க வேண்டும். என்ன அனில் முன்கர் அப்படின்னு சொன்னா தீமைகளை விட்டும் மற்றவர்களை அவர்கள் தடுப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார். தீமைகள் எதுவும் நிகழாமல் அவரிடத்திலிருந்து பார்த்துக் கொள்ள வேண்டும். தீமைகள் நிகழ்ந்தால் தீமைகளை விட்டும் அவரை தடுக்க வேண்டும். ஏதாச்சும் ஒரு தப்பு செய்யறாரு, அந்த தப்பை உடனடியாக சொல்ல வேண்டும். அவருக்கு யாருங்க போய் சொல்றது, அவர் சொன்னா கேட்க மாட்டாரு அப்படின்னா நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. கேட்கிறாரு கேட்கல அப்படிங்கிறது அவருடைய விஷயத்தை பொறுத்தது. நம்முடைய விஷயம், நாம் செய்ய வேண்டிய கடமை என்னவென்று சொன்னால் சொல்லிடணும். அவ்வளவு. இதை செய்யாதே, நல்லதா இருந்தா இதை செய் என்று சொல்ல வேண்டும். அதுல மிக முக்கியமாக நன்மைகளை ஏவி தீமைகளை தடுப்பது அப்படிங்கிறதுல மிக முக்கியமாக தன்னுடைய குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். தன்னுடைய மனைவி, தன்னுடைய மக்கள் தொழாதவர்களாக இருக்கின்றார்கள், தீனுடைய வழி நடக்காதவர்களாக இருக்கின்றார்கள், டிவியை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, சினிமா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, அவர்களை எல்லாம் தடுக்க வேண்டும். டிவி பார்க்காதே அப்படின்னு தடுக்க வேண்டும். டிவி பார்க்காத தடுக்கணும்னு சொன்னா டிவி வாங்கியே கொடுக்க கூடாது. இன்னொரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரஅஸுல் அக்லி பாதல் ஈமான், ஈமான் பில்லாஹ் முதாராத்துன் நாஸ். அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டதற்கு பின்னால், அதாவது ஈமானுக்கு அடுத்ததாக மனிதர்களுடைய நன்மை தீமைகளை கவனிப்பதுதான் அறிவுகளிலே மிகச் சிறந்தது என்பதாக குறிப்பிட்டார்கள். அறிவில் மிகச் சிறந்தது மனிதர்களுக்கு நன்மை தீமைகளை ஏவுகின்ற விஷயத்திலே, தீமைகளை தடுக்கின்ற விஷயத்திலே கவனம் செலுத்துவது இருக்கின்றது, அதுதான் மிகச் சிறந்தது ஈமானுக்கு அடுத்ததாக. இன்னொரு ஹதீஸில் சொல்லுகின்றார், இன்னல்லாஹ் லயபாசுல் மஅரூஃப யௌமல் கியாமா ஃபீ சூரத்திர் ரஜுல். அல்லாஹ் தஆலா இந்த நன்மையை, மஅரூஃப் என்ற அந்த நன்மையை கியாமத் நாளிலே ஒரு மனிதனுடைய வடிவத்திலே அல்லாஹ் தஆலா எழுப்புவார். ஒரு மனித வடிவத்தில் அது வரும். இந்த மனிதன் கபர் பிளந்து கபரிலிருந்து எழுந்து வரக்கூடிய நேரத்திலேயே அந்த மனிதனை அது சந்திக்கும்.
எந்த மனிதன் அந்த நன்மை ஏவிக் கொண்டிருந்தானோ அவனை அந்த நன்மை வேறொரு மனித வடிவத்திலே இவனை சந்திக்கும். இந்த மனிதன் தன்னுடைய முகத்தில் பட்டிருக்கக்கூடிய மண் தூள்களை எல்லாம், மண் துகள்களை எல்லாம் துடைத்துக் கொண்டு அந்த மனிதன் நிற்கக்கூடிய நேரத்திலே அது சொல்லும், அப்ஷிர் யா வலி அல்லாஹ் பி அமானில்லாஹ் வ கராமாத்திஹி. ஏ அல்லாஹ்வுடைய நேசனே, நீ அல்லாஹ் தஆலாவுடைய அமானிதத்தை கொண்டும் அவனுடைய பாக்கியத்தை கொண்டும் நீ நற்செய்தி பெற்றுக் கொள்வாயாக. உனக்கு அல்லாஹ்வுடைய அமானிதமும் அல்லாஹ் தஆலாவுடைய நற்செய்தியும் கிடைக்கும் என்று சொல்லும். லா யஹூலன்னக மா தரா மின் அஹ்வாலி யௌமில் கியாமா. நீ இப்ப கபரில் இருந்து எழுந்த உடனே இங்க இருக்கக்கூடிய அமளி துமளியான காட்சிகளை நீ பார்த்து கொண்டிருக்கின்றாய். கியாமத்தினால் ஏற்படக்கூடிய இந்த மாதிரி அமளிகள், பயங்கரமான நிகழ்ச்சிகள் ஆகிய அந்த விஷயங்கள் எல்லாம் உன்னை எதுவுமே செய்யாது. உனக்கு எந்த பயங்கரத்தையும் எந்த தீமையும் உண்டாக்காது. ஃபலா யஸாலு யகூலு லஹு யஹ்ஸர் ஹாதா வத்தகி ஹாதா. அந்த உருவம், மனித வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த நன்மை என்ற அந்த உருவம் இந்த மனிதனிடத்தில் சொல்லிக் கொண்டே இருக்கும், இந்த பக்கம் வா, அந்த பக்கம் போகாதே, அங்கே செல், இப்படி போ, அந்த வழியை பார்க்காத, இந்த பக்கம் போ என்று சொல்லி அந்த மனிதனை அழைத்து செல்லும். கடைசியாக அது கூடவே இருப்பதின் காரணமாக இந்த மனிதனுடைய பயம், அச்சம் எல்லாம் இந்த மனிதனுக்கு நீங்கிவிடும். எதுவரைக்கும் அந்த கூடவே இருக்கும் அந்த உருவம் என்று சொன்னால், இந்த மனிதன் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடக்கும் வரைக்கும் கூடவே இந்த மனிதனுடன் இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார். அப்படின்னா இவன் கபரிலிருந்து எழுப்பப்பட்ட பின்னாலே பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறும். இந்த பல்வேறு நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது ஒரு நாள் 2 நாள்லாம் இல்ல, பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆகும். இவன் கபரிலிருந்து எந்திரிச்சதிலிருந்து சிராத்துல் முஸ்தகீமை தாண்டி சொர்க்கத்துக்கு போறதுக்கு பல ஆண்டுகள் ஆகும். பல ஆண்டுகள், பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆகும். சும்மா உடனே போய் கேள்வி கேட்டு உடனே போயிட மாட்டான். முன்னாலே ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறேன். சில நேரங்களில் கியாமத்தினால தான் மஹ்ஷர் மைதானம், பெரிய மைதானம், எல்லா மனிதர்களும் ஒன்றாக கூட்டப்பட்டு சேமிக்கப்பட்டு அங்கே இருப்பார்கள். அல்லாஹ் தஆலா எதுவுமே கேட்க மாட்டான், பேசாம விட்டுருவோம், அப்படி இருங்க அப்படின்ட்டு. கடுமையான வெயில், கடுமையான தாகம், பல்வேறு விதமான பிரச்சனைகள். ஒவ்வொருவரும் என்ன நினைப்பாங்கன்னு கேட்டா, இப்படி இங்க நிக்கிறத விட நரகத்துக்கு போயிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த மைதானத்துல 50,000 வருஷம் நின்றுகிட்டு இருப்பாங்க. 50,000 வருஷம் நிற்போம். நம்மளாம் தான், நம்மளை விட்டு போட்டு வேற யாரும் இல்லை, எல்லாம் அங்கதான் நிற்போம். 50,000 வருஷம். அதுக்கு பின்னால்தான் கேள்வி கணக்கு ஆரம்பமாகும். கேள்வி கணக்கு ஆரம்பமாச்சுன்னா இந்த உலகத்தினுடைய நாள்ல பாதி நாள், அரை நாள், 6 மணி நேரம். 6 மணி நேரத்துக்குள்ள கேள்வி எல்லாம் முடிஞ்சு போயிடும் எல்லாத்துக்கும். ஆனா அந்த 6 மணி நேரம் கேள்விக்காக வேண்டி காத்திருக்கணும். எவ்வளவு நாள் காத்திருக்கணும்? 50,000 வருஷம். அதுக்கு பின்னால்தான் சிராத்துல் மீசான் என்ற தராசு இருக்கின்றது, இலை போடுறது, அப்புறம் அதுக்கு பின்னால கணக்கு பார்க்கறது, அப்புறம் சிராத்துல் முஸ்தகீம் போறதெல்லாம் அதுக்கு பின்னால. இதுவரைக்கும் அந்த மனிதர், அந்த உருவம் நம்ம கூடவே இருக்கும் அப்படின்னு அர்த்தம். சிராத்துல் முஸ்தகீம் என்ற பாலத்தை அந்த மனிதன் கடந்து செல்லும் வரைக்கும் இவன் பயமற்றவனாக, நிம்மதியானவனாக இருக்கக்கூடிய நிலையிலே அந்த உருவம் இவனோட இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அந்த சிராத்துல் முஸ்தகீம் இந்த மனிதன் கடந்து விட்டால் சொர்க்கத்திலே இந்த மனிதன், நீ உன்னுடைய இடத்துக்கு போய்விடு என்பதாக சொல்லிவிட்டு அது போயிடும். அப்ப அம்ரும் பில் மஅரூஃப், நல்லதை ஏவுவது, உலகத்திலே நன்மையான காரியங்களை செல்வது. ஒருத்தர் வேட்டியை இழுத்து கீழே உடுத்திட்டு வர்றாரு. பார்க்கும்போது என்ன சொல்லணும்? தம்பி கொஞ்சம் கையில மேல தூக்கி கட்டு, பேண்ட்டை தூக்கி கட்டு, பேண்ட் அப்படி கட்டாத, பேண்ட் அப்படி போடாத அப்படின்னு சொல்ல முடியாது. அடிச்சா போடுவாரு? அப்படி அடிச்சாதான் அடி வாங்கிக்கிறோம். ஒண்ணு பேண்ட்டை கீழே உடுத்தாத, இந்த மாதிரி இருக்காது அப்படிங்கறது கூட சொல்றது கிடையாது, யாரும் சொல்றதே கிடையாது. என்ன சொல்ல போனா யாரும் வெளியே அல்ல, தன்னுடைய வீட்டிலேயே தன்னுடைய பிள்ளைகளுக்கே சொல்ல முடியறது இல்லை. யாரும் சொல்றோமா? நம்ம பையன் பேண்ட்டை கீழே எடுத்து உடுத்திட்டு வர்றான், மேல தூக்கி உடுத்து, இந்த பேண்ட்டை போடாத, இதை கட் பண்ணி தச்சிட்டு வா அப்படின்னு எப்போன்னு சொல்லியிருக்கிறேன். சொல்லலைன்னா அதுக்குரிய தண்டனை இருக்குது. சொன்னா என்ன கிடைக்கும்? இங்க அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த அம்ரும் பில் மஅரூஃப் அப்படிங்கிறது சிராத்துல் முஸ்தகீம் வரைக்கும் இந்த மனிதனுக்கு பாதுகாப்பாக வரும். அதுக்கு பிறகு
நீ உன்னுடைய இடத்திற்கு சென்று விடு சொர்க்கத்திற்கு என்பதாக சொல்லிவிட்டு அது போய்விடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதுக்கு நேர் மாற்றமாக ஒரு மனிதர் தீமைகளை செய்து கொண்டிருந்தான் என்று சொன்னால் அதுக்கு நேர் மாற்றமான நிலை ஏற்படும் என்பதாகவும் குறிப்பிடுகின்றார். ஆக நன்மையை ஏவுவது தீமையை தடுப்பது என்பது உலகத்தில் மட்டுமல்ல கியாமத் நாளிலும் இந்த மனிதனுக்கு எல்லா வகையான நன்மைகளையும் கொண்டு வந்து சேர்க்கும். இன்னொரு ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா கான யௌமுல் கியாமா ஜமஅல்லாஹுல் அவ்வலீன வல் ஆகிரீன் சும்ம அமர முனாதியன் யுனாதி அலா லயகும் அஹ்லுல் மஅரூஃப் ஃபித் துன்யா. எல்லா மனிதர்களையும் ஒன்றாக சேர்த்த அந்த நேரத்திலே ஒரு அழைப்பாளர் சப்தமிட்டு சொல்லக்கூடிய ஒருவர் சொல்லுவார், அம்ரும் பில் மஅரூஃப் செய்தவர்கள் எல்லாம் எழுந்து வாருங்கள் என்பதாக ஒரு சப்தம் கேட்கும். யார் யார் இந்த உலகத்திலே நன்மைகளை மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தார்களோ ஏவிக் கொண்டிருந்தார்களோ அவர்கள் எல்லாம் எழுந்து வருவார்கள். அல்லாஹ் தஆலாவுடைய சன்னிதானத்தில் நிற்பார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களிடத்திலே கேட்பான், நீங்கள் தான் உலகத்திலே அம்ரும் பில் மஅரூஃப் செய்தவர்களா அப்படின்னு கேட்பான். ஆம் என்பதாக அவர்கள் சொல்லுவார்கள். நீங்க உண்மையிலேயே அம்ரும் பில் மஅரூஃப் செய்தவர்கள் தான் உலகத்திலே. அதே போன்று அதாவது அஹ்லுல் மஅரூஃப் நன்மைக்குரியவர்கள் நீங்க. அதே மாதிரி இந்த ஆகிரத்திலும் நீங்கள் நன்மைக்குரியவர்கள் தான். அஹ்லுல் மஅரூஃபாக நீங்கள் அங்கே இருந்தீர்கள் உலகத்திலே, இங்கேயும் நீங்கள் அஹ்லுல் மஅரூஃபாவே இருந்து கொள்ளுங்கள். ஆகவே நீங்கள் எல்லாம் எழுந்து செல்லுங்கள், சொர்க்கத்திற்கு செல்லுங்கள். நபிமார்கள் சித்தீகீன்கள் இவர்களோடு, நபிமார்கள் ரசூல்மார்களோடு நீங்கள் இருந்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் யாருக்கு விரும்புகின்றீர்களோ அவர்களுக்கெல்லாம் நீங்கள் சிபாரிசு செய்வதற்கு உங்களுக்கு நான் அனுமதி அளிக்கின்றேன். நீங்கள் சிபாரிசு செய்து கொள்ளுங்கள். ஃபஷ்ஃபஉ லிமன் அஹபப்தும், யாருக்கு நீங்கள் விரும்புகின்றீர்களோ பிரியப்படுகின்றீர்களோ அவர்களுக்கெல்லாம் நீங்கள் ஷஃபாஅத் செய்யுங்கள். ஃபத்ஹுலூஹுல் ஜன்னத, அவர்களை யாரை விரும்புகின்றீர்களோ அவர்களை நீங்கள் சொர்க்கத்திற்கு அனுப்பி வையுங்கள். உங்களுடைய சிபாரிசின் பேரில் யாருக்கு நீங்கள் சிபாரிசு செய்கின்றீர்களோ அவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும், நான் அவர்களுக்கு சொர்க்கத்தை தருகின்றேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவார். இவருடைய சிபாரிசின் காரணமாக பலர் சொர்க்கம் செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் என்பதாகவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார். அப்ப அம்ரும் பில் மஅரூஃப் நன்மையை ஏவுவது என்பது இந்த உலகத்தோடு முடிந்து விடக்கூடிய காரியம் அல்ல, அது ஆகிரத்திலே மிகப்பெரிய பலனை தரக்கூடியதாகவும் இருக்கும் என்பதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார். உலகத்தில் என்ன கிடைக்கும்? பொதுவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சதகா தர்மம் என்ற தலைப்பிலே சொல்லும் பொழுது குல்லு மஅரூஃபின் சதகா, ஒவ்வொரு மஅரூஃபும் நன்மை ஒவ்வொன்றுமே சதகா தான். நன்மையை ஏவுவது எல்லாமே சதகா தான், தர்மம் தான். ஒருத்தரை பார்த்து அப்ப கையில மேல தூக்கி கட்டு, பேண்ட் உயர்த்தி தூக்கி கட்டு, இது மாதிரி கொடுத்தாதே அப்படின்னு சொன்னா அது ஒரு சதகா, அது ஒரு தர்மம். எப்படி காசு கொடுத்தா காசை பெறக்கூடிய தர்மத்தை பெறக்கூடிய அந்த மனிதன் அந்த பணத்தின் மூலமாக பொருளின் மூலமாக பலன் பெறுகின்றானோ, அதே போன்று நன்மையை ஒரு மனிதத்தில் சொன்னால் அந்த மனிதனுக்கு சொல்லப்பட்ட அந்த நன்மையின் மூலமாக பலன் ஏற்படுகின்றது. ஆகவே இது ஒரு வகையான பலன் சதகா. இந்த சதகா எப்படிப்பட்டது தெரியுமா? வல் மஅரூஃப் யகீ 70 மினல் பலாஇ வ யகீ மீத்தத்தஸ்ஸு. தர்மத்திற்கு ஒரு விஷயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக சொல்லுகின்றார்கள். தர்மம் என்பது சதகா என்பது துன்பங்களை நீக்கும், மனிதனுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களை, பலாய்களை, முசீபத்துகளை நீக்கும். அதே மாதிரி மரணத்தினுடைய நேரத்திலே தீமைகள் ஏற்படாமல் அந்த மனிதனை தடுக்கும் என்று சொல்லுகின்றார்கள். இது ஒரு சதகா இல்லையா மஅரூஃப். அதனால இதுவும் அதே மாதிரி செய்யும், மனிதர்களுக்கு தீமைகளை தடுக்கும். எப்படிப்பட்ட தீமைகள்? எத்தனை தீமைகள்? 70 தீமைகளை தடுக்கும். மனிதனுக்கு ஏற்படக்கூடிய 70 விதமான பலாய்கள், முசீபத்துகள் ஆகியவற்றை தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி பெற்றது நன்மையை ஏவுவது. அதே மாதிரி மௌத்தாகக்கூடிய நேரத்தில் தீமையான மரணத்தை விட்டு இந்த மனிதனை காப்பாற்றும் என்பதாகவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார். அப்போ ஒரு மூமினான மனிதர் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா இங்கே பஅதுஹும் அவுலியா பஅத், அவர்களிலே சிலருக்கு நண்பர்களாக, நேசர்களாக, துணைவர்களாக, உதவியாளர்களாக இருப்பார்கள் என்று சொன்னால் எந்த வகையிலே உதவியாளர்கள், எந்த வகையிலே நேசர்கள் என்று சொன்னால் இந்த மாதிரி தன்மைகளிலே நேசர்களாக இருக்கிறார்கள். நன்மைகளை ஏவுவது, தீமைகளை தரும். அதனால்தான் அல்லாஹ் தஆலா அந்த சிஃபத்தை சொல்லி வல் முஃமினூன பாதுஹும் அவுலியா வல் முஃமினூன வல் முஃமினாத் பாதுஹும் அவுலியா பாத் என்று சொல்லிவிட்டு யஅமுரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர் என்பதாக சொல்லுகின்றார். அப்படி அந்த நன்மைகள் ஏவுவது, தீமைகள் தடுப்பது அப்படிங்கிறதுல ஈமானுக்கு ஒரு மனிதனை அழைப்பது, அவர் ஈமான் இல்லாமல் இருக்கிறார், ஈமானுக்கு அழைப்பது. ஈமான் கொண்டிருக்கின்றார்,
ஆனா தாஅத் வழிபாடு என்பது அவரிடத்தில் இல்லை. நல்லதை செய்யறது, தீமையை விடுறது, அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைகள் படி நடக்கிறது என்பது அவரிடத்தில் இல்லை. அதை போய் சொல்லி அவரை நல்லதை செய்ய சொல்லி தீமையை தடுக்க சொல்லி அவரிடத்தில் கேட்டுக்கொள்வது, அவரை அதற்காக முயற்சி செய்து அவரை கொண்டு வருவது, இது அம்ரும் பில் மஅரூஃப் அப்படிங்கிறது ரொம்ப உயர்ந்த கட்டம் உள்ளது. ஈமான் இல்லாத ஒரு மனிதரை ஈமானுக்குள்ளே கொண்டு வருவது, ஈமான் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதரை நல்லதை செய்யக்கூடிய நிலையிலே அவரை உருவாக்குவது, இது மிகப்பெரிய காரியம். அதே மாதிரி ஒரு மனிதர் தீமையை செய்து கொண்டிருக்கின்றார், அவர் தீமையை செய்யாமல் அவரை தடுப்பதற்காக வேண்டி என்னென்ன முயற்சிகள் செய்கின்றோமோ அதுவெல்லாம் நஹீன் அனில் முன்கர் என்பதிலே சேரும். அதற்கு என்ன, உலகத்திலும் ஏராளமான நன்மைகள், ஆகிரத்திலும் ஏராளமான நன்மைகள் உடையதாக தாக்கப்படும். தீமைகளை தடுக்கவில்லை என்று சொன்னால் அது கியாமத் நாளில் இந்த மனிதனுக்கு கேடாக, இந்த மனிதனுக்கு மிகப்பெரிய துன்பம் தரக்கூடியதாக மாறிவிடும் என்பதையும் குறிப்பிடுகின்றார். சரி, இது உலகத்திலே இங்க சொல்லக்கூடிய கருத்து இந்த ஹதீஸ்ல 70 விதமான தீமைகளை, முசீபத்துகளை, பலாய்களை, துன்பங்களை இந்த மனிதனுக்கு நீக்கிவிடும் நன்மையை ஏவுவது, தீமையை தடுப்பது என்பது. அதே மாதிரி மரண நேரத்தில் தீய மரணம், கெட்ட மரணம் ஏற்படாமல் நல்ல நிலையிலே மரணிக்கக்கூடிய நிலையையும் அந்த மனிதனுக்கு உண்டாக்கி தரும் என்பதாகவும் குறிப்பிடுகின்றார். மூமினானவர்கள் இப்படி இருக்க வேண்டும், இப்படி இருந்தால்தான் அவர் சரியான மூமினாக இருக்க முடியும் என்பதையும் அல்லாஹ் தஆலா இங்கே குறிப்பிடுகின்றான். அடுத்து, அதாவது மூமின்கள் ஒருவருக்கு முதல் சிபத், முதல் தன்மை என்று சொன்னால் ஒருவருக்கொருவர் நட்புள்ளவர்களாக, நேசர்களாக, நண்பர்களாக, உதவியாளர்களாக இருந்து கொள்ள வேண்டும். ஒரு முஸ்லிம், ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு இடையூறு செய்கின்றார், துன்பம் தருகின்றார், அவருக்கு ஏதாவது சிரமங்களை உண்டாக்குகின்றார் என்று சொன்னால் அவர் ஒரிஜினல் மூமின் அல்ல, சரியான மூமினாக இருக்க முடியாது. முதல் இது. இரண்டாவது, நன்மையை ஏவக்கூடிய நிலை அவரிடத்தில் இருக்க வேண்டும். அவர் எல்லாம் செய்யறாரு, தொழுகிறாரு, நோன்பு வைக்கிறாரு, காத்து கொடுக்கிறாரு, எல்லாம் செய்யறாரு, நல்லது செய்யறாரு, எல்லா காரியங்களையும் எல்லா மக்களோட நல்லா பழகிறாரு, பண்றாரு. நன்மையை மற்றவர்களுக்கு சொல்லுவதே கிடையாது அப்படின்றதா அவர் சரியான மூமினாக இருக்க முடியாது. தீமையை தடுக்கலன்னு சொன்னா அவர் சரியான மூமினாக இருக்க முடியாது. ஆக 3 சிபத்துகள் ஆச்சு. ஒருவருக்கொருவர் நட்புள்ளவர்களாக, உதவியாளர்களாக இருக்க வேண்டும், நன்மையை சொல்ல வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும். 3 விஷயம். 4வது, மூமினான மனிதர் என்று சொன்னால் 4வது சிபத்தவருக்கு எப்படி இருக்க வேண்டும் சொன்னால் யுகீமூன ஸலா, தொழுகையை நிரந்தரமாக தொழுது வரக்கூடியவராக இருக்க வேண்டும். வயூத்தூன ஸகாத், ஜகாத்தை அவர்கள் கொடுத்து வருவார்கள். முனாஃபிகீன்களை பற்றி முன்னால் உள்ள ஆயத்துல சொல்லும் பொழுது வயக்பிதுன ஐதியஹும், அவர்கள் ஒருவருக்கொருவர் நண்பர்களாக இருப்பார்கள், தங்களுடைய கைகளை இருக்க மூடிக்கொள்ளுவார்கள் என்று சொன்னார். அதாவது கஞ்சத்தனமுடைய அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்ய மாட்டார்கள் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் தஆலா. அதுக்கு நேர் எதிராக மூமினானவர்கள் என்ன செய்யணும், யூத்தூன ஜகாத், ஜகாத்தை கொடுத்து வருவார்கள், தான தர்மங்களை கொடுப்பார்கள் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகிறார். வயுத்தீஊன அல்லாஹ வ ரசூலஹு, மேலும் அல்லாஹுக்கு கட்டுப்படுவார்கள், அவருடைய ரசூலுக்கும் கட்டுப்படுவார்கள். எத்தனை விஷயம் ஆச்சுப்பா? மூமின்கள் என்று சொன்னால் ஒருவருக்கொருவர் நேசர்களாக, உதவியாளர்களாக இருப்பது 1, நன்மையை ஏவுவது 2, தீமையை விட்டு மக்களை தடுப்பது 3, தொழுகையை நிலைநிறுத்துவது 4, ஜக்காத்து கொடுத்து வருவது 5, அல்லாஹுக்கு முழுமையாக கட்டுப்படுவது 6, ரசூலுக்கு கட்டுப்படுவது முழுமையாக 7. 7 விதமான சிபாத்துகள், தன்மைகள் மூமினிடத்தில் இருக்கணும். இப்ப நம்ம எல்லாம் கணக்கு போட்டுக்கணும், யாரிடத்துல 7 விதமான சிபத்து இருக்குது. என்னிடத்துல, உங்களிடத்துல, எல்லாரும், நானும் நீங்களும் எல்லாரும் 7 விதமான தன்மைகள் யாரிடத்தில் இருக்கின்றனவோ அவர்கள் முழுமையான, உண்மையான, சரியான மூமின் என்பதாக பொருளாகும் என்ற விளக்கத்தை அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தின் மூலமாக தருகின்றார். இது உலகத்துல நமக்கு நாமே சோதனையாளர்களாக ஆகிக் கொள்ளலாம். நம்ம யாரும் போய் அவரிடத்துல என்னிடத்துல இருக்குதா அப்படின்னு நீங்க பார்க்க வேண்டியதில்லை, உங்களிடத்துல இருக்க நான் பார்க்க வேண்டியது. நீங்களே ஒவ்வொருத்தரும் நீங்களே தீர்ப்பு செய்து கொள்ள வேண்டும், பத்துவா கொடுத்துக் கொள்ள வேண்டும், நான் சரியான மூமினா இல்லையா அப்படின்னு. அல்லாஹ்வுக்கு என்ன சொல்ல போனா, இப்ப சொல்லப்பட்ட இந்த விஷயங்கள் அல்லாத எத்தனை நன்மையான காரியங்கள் இருக்கணும் அவை அனைத்தும் யுதீஊன அல்லாஹ வ ரசூலஹு என்பதற்குள்ளே இருக்கின்றது. அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவது, ரசூலுக்கு கட்டுப்படுவது அப்படிங்கிறதுக்குள்ள எல்லா நன்மைகளும் வந்துருச்சு, எல்லா தீமைகளும் அதிலிருந்து எடுபட்டு போச்சு. எல்லா விஷயமும் இருக்கு. நன்மைகளை எல்லாம் செய்ய வேண்டும், தீமைகளை எல்லாம் விட்டுவிட வேண்டும் என்பதை யுதீஊன அல்லாஹ வ ரசூலஹு என்ற 2 வார்த்தைக்குள்ளே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். சரி, இது உலகத்தில இப்படி 7 சிபத்து, 7 விதமான தன்மைகள் உடையவர்களா இருக்க வேண்டும். இவர்களுக்கு என்ன கிடைக்கும்? அல்லாஹ் சொல்லுகின்றான், உலாஇக ஸயர்ஹமுஹுமுல்லாஹ், இவர்கள்
இவர்களுக்கு அல்லாஹத்தாலா விரைவிலேயே தன்னுடைய ரஹமத்தை கொடுப்பான், தன்னுடைய அருளை தருவான் என்று அல்லாஹ் சொல்லுவார். அல்லாஹ்வுடைய அருள் அவர்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ்வுடைய ரஹமத்து கிடைக்கிறது எவ்வளவு பெருசு அப்படிங்கறத நம்ம அடிக்கடி சொல்லி இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய ரஹமத் ஒரு மனிதனுக்கு கிடைக்கும். அந்த ரஹமத்தை அவர்களுக்கு அல்லாஹத்தாலா கொடுப்பான். இங்கே உலமாக்கள் முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகின்றார்கள், அல்லாஹ் ரஹமத்தை அளிப்பான், அருள் புரிவான் என்று சொன்னால் எந்த நேரத்திலே எந்த இடத்திலே அப்படின்னு சொன்னா, உலகத்தில் வாழக்கூடிய நேரத்திலும் உலகத்தினுடைய வாழ்க்கை நேரத்திலும் அல்லாஹ் தஆலாவுடைய ரஹமத்துக்கு உரியவர்களாக அவர்கள் ஆவார்கள். அதே போன்று உலகத்தை முடித்துக் கொண்ட பின்னால், உலக வாழ்க்கையை முடித்துக் கொண்ட பின்னால் இவர் சொர்க்கம் போகும் வரைக்கும் 5 விதமான கட்டங்களை இவர் தாண்டி செல்ல வேண்டும். 5 விதமான பயங்கரமான சூழ்நிலை, அந்த சூழ்நிலைகளை விட்டும் அந்த இடங்களை விட்டும் இவர் தாண்டி செல்ல வேண்டும். அந்த 5 இடங்களிலும் அல்லாஹ் தஆலா இவருக்கு ரஹமத்து செய்வான் என்று பொருள். 5 இடம் எது? முதலாவதாக மௌத்துடைய நேரம். மௌத்துடைய நேரம் சக்கராத்துடைய நேரம். அது ரொம்ப பயங்கரமானது. ஏன்னா மௌத்துடைய நேரத்தில் சக்கராத்துடைய அந்த தீமையை விட்டும் சக்கராத்துடைய கடுமையான நிலையை விட்டும் ஒரு மனிதன் தப்பித்தால் மீதி எல்லா இடத்திலையும் தப்பிச்சுக்கலாம். ஏன்னா இங்க அவருக்கு நல்ல நிலை ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா பின்னால் நல்லவருக்கு தான் அது ஏற்படும். அதனால நல்லவராகவே அவர் ஆக்கப்படுவார். முதல்ல மௌத்துடைய நேரத்தில் சக்கராத்துடைய நேரத்தில் அல்லாஹ் தஆலா இவருக்கு ரஹமத்து செய்வான். ஸயர்ஹமுஹுமுல்லாஹ். ஏன்னா அல்லாஹ் தஆலா வெறுமனே அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ரஹமத்து செய்வான் அப்படிங்கிற சொல்லல. ஸயர்ஹமுஹுமுல்லாஹ் அப்படின்னு சொன்னா விரைவில் அவர்களுக்கு ரஹமத்து செய்வான் என்று சொல்லுகின்றான். விரைவில் விரைவில் அப்படின்னு சொன்னா ஒரு மௌத்தாகக்கூடிய நேரத்துல, முதல்ல சக்கராத்துடைய நேரத்துல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு மனிதனுக்கும் சக்கராத் உண்டு. சக்கராத் இல்லாமல் எந்த மனிதனும் கிடையாது. சக்கராத்னா மௌத்துடைய சிரமம், மௌத்துடைய கஷ்டம், அது எல்லா மனிதர்களுக்கும் உண்டு. யாராக இருந்தாலும் சரி, நபிமார்களாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் சக்கராத் உண்டு. சக்கராத் இல்லாமல் மௌத்து கிடையாது. அப்ப ஆயிஷா நாயகி கேட்டாங்க, அப்படின்னா நீங்க ஏன் இந்த துஆவை கேட்கறீங்க? அல்லாஹும்ம ஹவ்வின் அலைய சக்கராத்தில் மௌத் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. யா அல்லாஹ், எனக்கு மௌத்துடைய அந்த சக்கராத்தை கஷ்டத்தை லேசாக்கி வைப்பாயாக அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. எல்லாத்துக்கும் சக்கராத்து உண்டுன்னு சொல்லும்போது அதை ஏன் கேட்கறீங்கப்பா? மௌத்த அந்த சக்கராத்தை லேசாக்கி வைன்னு கேட்கணும். லேசாக்கி வைக்கணும் தான் கேட்கணும். சக்கராத்தை இல்லாமல் ஆக்கி விடுன்னு கேட்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க. சக்கராத்து இல்லாமல் இருக்காது, அது இருக்கும். ஆனா அந்த நேரத்துல அந்த கஷ்டத்தை தெரியாமல் ஆக்கி விடு அப்படின்னு அர்த்தம். அந்த கஷ்டத்தை எனக்கு தெரியாமல் ஆக்கி விடு, நான் உணரக்கூடிய நிலையை இல்லாமல் ஆக்கி விடு அப்படின்னு அர்த்தம் அதுக்கு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொன்னார். அதுக்கு நிறைய உதாரணங்கள் நம்ம முன்னால சொல்லியிருக்கோம். சரி, இரண்டாவது கபரிலேயும் கபருடைய இருள்களிலேயும் அல்லாஹ் தஆலா இந்த மனிதனுக்கு ரஹமத்து செய்வான். கபர் என்பது ஒரு இருண்ட வீடு, இருட்டான வீடு. ஒவ்வொரு நாளும் 5 தடவை, 5 நேரம் தொழுகிற மாதிரி 5 தடவை கபரு ஒவ்வொரு மனிதனை பார்த்தும் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. இப்ப நான் இருக்கிறேன், எந்த இடத்தில் நான் அடக்கப்படுவேனோ, எந்த கபர் எனக்கு உரியதாக இருக்கின்றதோ, எங்கேயாவது ஒரு இடத்துல கபர் இருக்கத்தானே செய்யும். கபர் இல்லாம இருக்குமா? எங்கேயாவது ஒரு இடத்துல எனக்கு ஒரு கபர் இருக்கும். அந்த கபரு என்னை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கின்றது. நான் இருளின் வீடு, நான் தனிமையின் வீடு, நான் புழுக்களின் வீடு அப்படின்னு சொல்லிக்கொண்டே இருக்கு. அதே மாதிரி என்னுடைய அல்லாஹ்வின் அடியானே, என்னுடைய முதுகின் மீது நீ ஒளியிலே நடந்து கொண்டிருக்கின்றாய், வெளிச்சத்திலே நடந்து கொண்டிருக்கின்றாய், விரைவிலேயே என்னுடைய வயிற்றுக்குள்ளே இருளுக்குள்ளே நீ வந்து சேருவாய், வயிற்றின் இருளுக்குள்ளே வந்து சேருவாய். அல்லாஹ்வுடைய அடியானே, நீ ஆதமுடைய மகனே, சொல்ல ஆதமுடைய மகனே, நீ என்னுடைய முதுகின் மீது, பூமி சொல்லுகின்றது, கபர் சொல்லுகிறது, என்னுடைய முதுகின் மீது நீ வகை வகையான உணவுகளை சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றாய், விரைவிலேயே என்னுடைய வயிற்றுக்குள்ளே புழுக்கள் எல்லாம் உன்னை சாப்பிடும் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றது. என்னுடைய அடியானே, ஆதமுடைய மகனே, நீ என்னுடைய முதுகின் மீது மகிழ்ச்சிகரமாக நடந்து கொண்டிருக்கின்றாய், நடந்து தெரிந்து கொண்டிருக்கின்றாய், விரைவிலேயே என்னுடைய வயிற்றுக்குள்ளே கவலைப்படக்கூடியவனாக நீ ஆகிடுவாய், அந்த மகிழ்ச்சிக்கு எதிரான கவலைப்படக்கூடியவனாக ஆகிடுவாய் என்று ஒவ்வொரு நாளும் 5 தடவை கபர் ஆகிறது மனிதனை பார்த்து சொல்லிக் கொண்டே இருக்கின்றது என்பதால் இன்னும் அது சொல்லுகின்றது, ஆதமுடைய மகனே, நீ என்னுடைய முதுகின் மீது சிரித்து மகிழ்ந்து கொண்டிருக்கின்றாய்,
விரைவிலேயே என்னுடைய வயிற்றுக்குள்ளே நீ அழக்கூடிய நிலை ஏற்படும் என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கின்றது என்பதா. இப்ப இந்த நேரத்தில் என்ன வேணும்? கபருக்கு போன பின்னால அல்லாஹ்வுடைய ரஹமத் வேணும். மூமினான மனிதர்களாக இருந்து விட்டால் ஸயர்ஹமுல்லாஹ், அல்லாஹ் தஆலா கபருடைய நேரத்திலே இருட்டிலே அங்கே தன்னுடைய ரஹமத்தை தருவான் என்று இந்த ஆயத்தின் மூலமாக தெரியப்படுத்துகின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபருடைய அதாபை விட்டும் வேதனையை விட்டும் தண்டனையை விட்டும் பாதுகாப்பு தேடுமாறு அடிக்கடி சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். எப்பெல்லாம் ஜனாசாவை கொண்டு போறாங்களோ அந்த நேரத்தில் எல்லாம் சஹாபாக்களிடத்தில் சொல்லுவாங்க, கபருடைய இந்த தண்டனையை விட்டு வேதனையை விட்டு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்னார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அஸாபில் கப்ரி, கபருடைய வேதனையை விட்டு உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன், கபருடைய இருட்டை விட்டு உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு இருக்கின்றார்கள். இது இரண்டாவது. மூன்றாவது ஒரு இடம், மஹ்ஷர் மைதானத்தில் எல்லாம் நிறுத்தப்பட்டு அவரவருடைய செயலேடுகள் ஆமால் நாமாக்கள் அவரவரிடத்தில் கொடுக்கப்படக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா ரஹமத்து செய்வார். செயலேடுகள் கொடுக்கப்படும், எல்லாம் எழுதப்பட்டு வைக்கப்பட்டிருக்கின்றது அல்லவா, எல்லாத்துக்கும் தெரியும். நம்முடைய செயல்கள் பூரா நல்லது கெட்டது எல்லாம் எழுதி வச்சிருக்கிறார் அல்லாஹ் தஆலா. கிராமன் காத்திபீன் என்ற 2 மலக்குகளின் மூலமாக எழுதப்பட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு அணுவளவு விஷயம் கூட விடப்பட்டிருக்காது அதுல எல்லாமே. அந்த ஏடுகள் கொடுக்கப்படக்கூடிய நேரத்தில், நம்மள கொடுக்கப்படக்கூடிய நேரத்தில் வலக்கரத்தில் கொடுக்கப்பட்டவராக இருந்தால் அவர் நல்லவர் என்று அர்த்தம். இடக்கரத்திலோ அல்லது முதுகுக்கு பின்னாலோ கொடுக்கப்படக்கூடியவராக இருந்தால் அவர் கெட்டவர், நரகவாசி என்று அர்த்தம் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டு. நிறைய இடங்கள்ல பல விதமான கருத்துக்கள் வந்திருக்கின்றன, எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். இந்த நேரத்திலும் அல்லாஹ் தஆலாவுடைய ரஹமத்து கிடைக்கும். யாருக்கு? இங்கே மூமினாக 7 சிபாத்துகளுடன் வாழ்ந்திருந்தால் என்பதை அல்லாஹ் தஆலா தெரிவிக்கின்றார். அந்த 7 செயலேடுகள் இருக்கு. அது சில அறிவிப்பு, அதாவது குர்ஆனுடைய ஆயத்துக்களே சில இடங்கள்ல அவருக்கு வலக்கரத்தில் கொடுக்கப்படும் அப்படின்னு இருக்குது. இன்னும் சில ஆயத்துகள், இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், அந்த செயலேடுகளை அல்லாஹ் தஆலா அவரிடத்திலே கொடுத்துருவான். கொடுத்து நீயே படிச்சு பாரு உன்னோடத, யாரும் படிச்சு காட்ட வேண்டியது இல்லை. அதுல என்ன எழுதப்பட்டிருக்குங்கிறது அவருக்கே தெரியும். அப்போ அவர் போய் வாத்தியார்ட்ட படிச்சுட்டு வர வேண்டியது இல்லை, அவருக்கு அந்த நேரத்தில் தெரியும் அதுல என்ன எழுதப்பட்டிருக்குன்னு அவர் படிச்சு. இக்ரா கிதாபக், உன்னுடைய ஏட்டை நீயே படித்து பார். கஃபா பி நஃப்ஸிகல் யௌம அலைக ஹஸீபா, உனக்கு நீயே கேள்வி கேட்டுக்கொள்ள போதுமானவன் என்று அந்த நேரத்தில் சொல்லப்படும். அல்லாஹ் தஆலா சொல்லும் மலக்குகளின் மூலமா, நீயே பார்த்துக்க, உன் கணக்கு வழக்கு சரியா இருக்கா இல்லையா நீயே பார்த்து நீயே சொல்லு, நீயே பதில் கூறு, நீயே தீர்ப்பு செஞ்சுக்க அப்படின்னு. நீ சொர்க்கத்துக்கு போக போறியா நரகத்துக்கு போக போறியா நீயே பார்த்துக்க என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவான் என்பதாக அல்லாஹ் சூரத் பனி இஸ்ராயீல்ல குறிப்பிடுகின்றான். சரி, இப்படி இந்த ஏடுகள் கொடுக்கப்படக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலாவுடைய ரஹமத்தை பெற தகுதி பெற்றவராக அவர் ஆகிவிடுவார். 4வது இடம் இந்தல் மீசான், தராசுடைய இடத்திலே நன்மை தீமைகள் எடை போடப்படக்கூடிய அந்த இடத்துல ஒரே நேரத்தில் முடிச்சிடலாம். அல்லாஹ் தஆலா மனிதனுடைய நிலைகள் உணரப்பட வேண்டும், அவனை மக்களுக்கு மத்தியில் அவன் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா இதெல்லாம் செய்யறான். ஏடுகள்ல கணக்கு வழக்கு பார்த்தா முடிஞ்சு போச்சு, அப்புறம் அந்த மீசான்ல தராசுல என்ன பண்றது, எப்படி எடை போடுறது? அதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், ஒமன் சகுலத் மவாசீனுஹு ஃபஹுவ ஃபீ ஈஷத்திர் ராதியா ஒமன் ஹஃபத் மவாசீனுஹு ஃபஉம்முஹு ஹாவியா. எவருடைய எடை அதிகமாக கனமாக இருக்கின்றதோ அவர் சொர்க்கத்துக்கு போவார், இனிமையான வாழ்க்கையிலே சுகமான வாழ்க்கையிலே இருப்பார். எவருடைய எடை குறைவாகின்றது, எடைன்னு சொன்னா நன்மையின் எடை குறைவாக ஆகிவிடுகின்றதோ அவர் செல்லும் இடம் ஹாவியா என்ற நரகம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். அப்ப நரகத்துக்கு அது நிறைய இடங்கள்ல பல இடங்கள்ல குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். இப்ப நன்மை தீமை என்பது எடை போடப்படும். எப்படி எடை போடப்படும்? சில பின்னால் ஒரு ஆயத்து வரும், அந்த ஆயத்துல விளக்கங்கள்லாம் சொல்லும். பின்னால ஏதோ ஒரு இடத்துல வருது, அதற்கு எடை போடுறது சம்பந்தமாகவே அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்தை சொல்லி காட்டுகின்றார், எப்படி எடை போடப்படும் அப்படிங்கிறது. சரி, எடை போடப்படும். நன்மை தட்டு கனத்து விட்டால் சொர்க்கத்துக்கு போயிடுவார், தீமை தட்டு கனமாக இருந்தால் நரகத்துக்கு போயிடுவார் என்பது முடிவு, அல்லாஹ் தஆலாவுடைய தீர்ப்பு. அந்த நேரத்திலும் அல்லாஹ் தஆலா இந்த மூமின்களுக்கு ரஹமத்து செய்கின்றான். யாரு? இங்க உலகத்திலே மூமின்களாக வாழ்ந்திருந்த அவர்களுக்கு. 5வது, அல்லாஹ் தஆலாவுடைய சன்னிதானத்தில் நிறுத்தப்பட்டு இவர் கேள்வி கணக்கு கேட்கப்படக்கூடிய நேரத்தில், பட்டோல அமால் நாமா கொடுக்கிறது ஒண்ணு, கேள்வி கணக்கு அல்லாஹ் தஆலா கேட்கறதுங்கிறது இன்னொன்னு, அது வேற. இன்னென்ன செய்தாயா, இதை செய்தாயா, இப்படி நடந்து கொண்டாயா, இந்த நேரத்தில் இப்படி இருந்தாய் அல்லவா என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா தீர்ப்பு சொல்வான். அதாவது மனிதன் நம்மிடத்திலே அல்லாஹ் தஆலா கேட்க மாட்டான், நீ செய்தாய் என்று சொல்லி முடிவு செய்வான் அல்லாஹ் தஆலா. இன்னென்ன நேரத்தில் இதை செய்தாய் அல்லவா அப்படின்னு கேட்பான்.
ஆமான்னு ஒத்துக்க வேண்டியது வரும். செய்தாயா இல்லையா அப்படின்னு கேட்க மாட்டேன். செய்தாயா இல்லையான்னு சொன்னா, இப்ப நான் சொல்றேன், நீ அந்த நேரத்துல போய் பொய் சொன்னியா இல்லையா அப்படின்னு கேட்டா, அவரு பொய் சொன்னானா இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு. அதனால பொய் சொன்னியா இல்லையா அப்படின்னு கேட்போம். அப்ப அல்லாஹாலா என்னிடத்துல இப்படி கேட்கறான், நீ இந்த காரியத்தை இந்த பாவத்தை செஞ்சியா இல்லையா அப்படின்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன், நான் செய்யவே இல்லை அப்படின்னு. அங்கேயும் அப்படித்தான் சொல்லுவோம், நான் செய்யவே கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவோம். அதனால அல்லாஹாலா அப்படி கேட்க மாட்டான். பின்ன எப்படி கேட்பா, நீ இந்த நேரத்தில் இந்த காரியத்தை செய்தாய். அது சில அறிவிப்புகள் இப்படி வரும், செய்தாய் அல்லவா அப்படின்னு கேட்டா செய்திருக்கிறாய் அப்படின்னு உறுதிப்படுத்துவதற்காக அல்லாஹாலா அப்படி கேட்கின்றான் என்பதாக விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக அல்லாஹாலா தன்னுடைய சன்னிதானத்தில் நிற்க வைத்து மனிதனை கேள்வி கேட்கக்கூடிய அந்த நேரத்திலும் சயரஹமுஹுமுல்லாஹ், அல்லாஹாலா அவர்களுக்கு ரஹமத்து செய்வான். யாருக்கு? யார் மூமின்களாக ஏழு விதமான சிபாத்துகள் தன்மைகள் உள்ள மூமின்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்தார்களோ அந்த மூமின்களுக்கு அல்லாஹாலா ரஹமத்து செய்வான். இன்னல்லாஹ அஸீஸுன் ஹகீம், நிச்சயமாக அல்லாஹாலா யாவற்றையும் மிகைத்தவன். ஏன்னு சொன்னா, அவன் எதை தீர்ப்பு செய்யறானோ அந்த தீர்ப்பை மாற்றி வேறு விதமாக நீ தீர்ப்பு செய் அப்படின்னு சொல்றதுக்கு வேற யாரும் கிடையாது, எந்த சக்தியும் கிடையாது. நீ தீர்ப்பு செஞ்ச சரிதான், நீ செஞ்ச சரிதான், இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் கருணை பண்ணி மரண தண்டனை கொடுத்துட்றாங்க, கடைசியில கொஞ்சம் பார்த்து செய்யுங்க அப்படிங்கறதுக்காண்டி ஜனாதிபதிட்ட கருணை மனு கொடுக்கப்படுகின்றதை அவர் பார்த்துக்கிட்டு ஏதாவது செய்வார் அப்படின்னு. இந்த அதாவது நாட்டிலேயே மிக உயர்ந்த பதவி, உயர்ந்த தன்மை, முதல் இடம் யாருக்கு என்று சொன்னால், யார் இந்த நாட்டில் சுப்ரீம் கோர்ட்ல தலைமை நீதிபதியாக இருக்கிறார் அவர் தான் முதல் மனிதர், நாட்டினுடைய முதல் மனிதர் இல்லையா? அவருக்கு அடுத்ததுதான் ஜனாதிபதி. அவர் தீர்ப்பு பண்ணார்னா ஜனாதிபதி அதை மறுக்க முடியாது. ஜனாதிபதி சிபாரிசு செய்யலாம், இந்த தீர்ப்பை கொஞ்சம் பார்த்து மாத்தி எதை செய்யுங்க அப்படின்னு சொல்லலாமே தவிர அவர் சொல்ற தீர்ப்பை இவர் மாத்தவலாம் முடியாது. ஜனாதிபதி கருணை மனு கொடுத்து வேணா ஜனாதிபதி சிபாரிசு செஞ்சாருன்னு சொன்னா அவர் அதுக்கு இடம் கொடுக்கலாம், அப்படின்னு அதை செய்து முடிக்கலாம் அப்படின்னு இருக்குது. இங்க அல்லாஹாலா இடத்துல யாராவது கருணை மனு கொடுத்து இவர் பார்த்து கொஞ்சம் ஏதாச்சும் செய்ய ஒரு ரொம்ப பாவமா இருக்கு அப்படின்லாம் சொல்லி மாத்த முடியுமா? அப்படிலாம் மாத்த முடியாது யார். அதனால அசீசுன், யாவற்றையும் அவன் மிகைத்தவனாக இருக்கின்றான். ஹகீமுன், அவன் நுண்ணிய ஞானம் உள்ளவனாக இருக்கின்றான். யாருக்கு என்ன கொடுத்தானோ அது அவனுடைய மிகப்பெரிய ஞானத்தை சேர்ந்தது. ஒருத்தர் சொர்க்கத்தை கொடுக்கின்றான் அப்படின்னு சொன்னா அவருக்கு சொர்க்கம் கொடுக்கணுங்கிறது அவனுடைய ஞானம், அது சரியான அறிவுல உள்ளது. இவருக்கு நரகம் என்று சொன்னால் அவர் நரகம் அவனுடைய அறிவின்படி கொடுக்கப்பட்டதுதானே தவிர யாருக்கும் அல்லாஹ்தஆலா அநியாயம் செய்வது கிடையாது என்பதாக. இங்கே அல்லாஹ்தஆலா மற்றொரு, அதாவது ஒரு மனிதனுடைய எல்லா நிலைகளிலும் ஒரு மனிதன் அல்லாஹ்தஆலாவிடத்திலே நன்மைகளை பெறுவதற்குரிய சிறந்த வழி எது என்று சொன்னால், மேல சொன்ன 7 விதமான சிபத்துகள் சொன்னான். அதுல மிக முக்கியமாக தொழுகையை ஒரு மனிதன் மிகச் சரியாக தொழுது வந்தால் மற்ற எல்லா காரியங்களும் மிக சரியாக அந்த மனிதனுக்கு அமைந்துவிடும், ஆகிவிடும். தொழுகை மட்டும் சரியா செஞ்சு வந்தார்னு வச்சுங்க, எப்படி தொழ வேண்டுமோ அப்படி, எந்த பக்தியோடு தொழ வேண்டுமோ அந்த பக்தியோடு தொழுதால் மற்ற காரியங்கள் எல்லாம் சீராக சிறப்பாக ஆகிவிடும். அதனால ஒரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், மன் ஸல்லா ஸலாத்த சுப்ஹி ஹான அலைஹில் மௌத்து வ குஸ்ஸத்துஹு, எவர் ஒருவர் சுபுகுடைய தொழுகையை மிக சரியாக தொழுது வருவாரேயானால் அவருக்கு மௌத்துடைய நிலையும் மரணத்தினுடைய நிலையும் அதனுடைய கசப்பும், மௌத்துடைய கசப்பும் அந்த சக்கராத்துடைய நிலையும் லேசாக ஆகிவிடும். சுபுகுடைய தொழுகையை நிரந்தரமாக சரியாக தொழுது கொண்டு வரக்கூடியவருக்கு. ஒமன் ஸல்லா ஸலாத்தல் லுஹ்ரி ஹான அலைஹில் கப்ரு ஹான அலைஹில் கப்ரு, ஒரு மனிதர் லுஹ்ருடைய தொழுகையை மிகச் சரியாக தொழுது வந்தால் கபருடைய விஷயங்கள் அவருக்கு சீராக லேசாக ஆகிவிடும். லுஹ்ருடைய தொழுகையை நிரந்தரமாக சரியாக தொழுது வந்தார், கபரில் ஏற்படக்கூடிய என்னென்ன பிரச்சனை அதெல்லாம் சரியாயிடும், அது லேசாயிடும். ஒமன் ஸல்லா ஸலாத்தல் அஸ்ரி ஹான அலைஹி சுவாலு முன்கரின் வ நகீரின் வ ஹைபத்துஹு, கபரில் முன்கர் நகீர் கேட்கக்கூடிய கேள்வி லேசாக இருக்கணும், சரியான பதில் சொல்லணும் அப்படின்னு சொன்னா அஸ்ருடைய தொழுகையை தொழுகணும். அஸ்ருடைய தொழுகையை தொழுது வந்தவருக்கு அது லேசாகிவிடும். ஒமன் ஸல்லா ஸலாத்தல் மக்ரிபி ஹான அலைஹில் மீசான், எவர் ஒருவர் மக்ரிபுடைய தொழுகையை சரியாக தொழுது வருகின்றாரோ அவருக்கு மீசான் என்ற தராசு லேசாகிவிடும். அதாவது அந்த தராசிலே இவருடைய நன்மைகள் கனமுள்ளதாக ஆவதற்குரிய வழிவகைகள் ஏற்பட்டுவிடும் என்பதாக பொருள். ஒமன் ஸல்லா ஸலாத்தல் இஷா, எவர் ஒருவர் இஷாவுடைய தொழுகையை நிரந்தரமாக தொழுது வந்தால் ஹான அலைஹி சிராத், அவருக்கு சிராத்துல் முஸ்தகீம் லேசாகிவிடும். அதுக்கு பின்னால்தான் மீசான் என்ற தராசில எடை போட்ட பின்னால்தான் சிராத்துல் முஸ்தகீம் போகணும்.
சிராத்துல் முஸ்தகீம்ல போகும்போது அங்கேயும் பயங்கரமான சூழ்நிலைகள் ஏற்படும். ஏன்னா சிராத்துல் முஸ்தகீம் என்பது சொர்க்கத்திற்கும் இந்த மஹ்ஷர் மைதான் என்ற இந்த மைதானத்திற்கும் இடையில கீழே நரகம் இருக்கும். அந்த நரகத்தினுடைய முதுகின் மீது போடப்பட்ட ஒரு பாலம். அல்லாஹ் தஆலா அந்த நேரத்தில் தான் அந்த பாலத்தை அமைப்பான். அந்த பாலத்தை அப்பதான் கட்டுறான். எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்லாம் கேட்காதீங்க. அல்லாஹ் தஆலா சொன்னா குன் அப்படின்னு சொன்னா ஆயிடும். அதுக்கு ஒரு நேரம்லாம் கிடையாது. ஆகிடு அப்படின்னு சொன்னா அந்த பாலம் உண்டாயிடும். அந்த பாலத்தின் மீது நடந்துதான் அந்த பக்கம் போனாதான் சொர்க்கத்தினுடைய விளிம்பை அதனுடைய ஓரத்தை போய் அடைய முடியும். சரி, அது எவ்வளவு பெருசு அந்த பாலம் அப்படிங்கறதெல்லாம் கணக்கெல்லாம் தெரியாது. சில அறிவிப்புகள்ல சொல்லப்பட்டு இருக்கின்றது, அந்த பாலம் தலை முடியை விட மிக மெல்லியதாக இருக்கும், வாளை விட வாள் முனையை விட மிக கூரியதாக இருக்கும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கு. வாள் இருக்க அதை விட ரொம்ப கூர்மையானதாக, தலை முடியை விட மெல்லியதாக. அந்த பாலத்தில் எப்படி நடந்து போனா அருந்து கீழே விழுந்துரும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. இப்பவே நம்ம இங்கே உலகத்திலேயே பாக்குறோம், முடிய போல இருக்கக்கூடிய மெல்லிய ஒரு கயிறு, இந்த நைலான்ல செய்யக்கூடிய சில கயிறுகள், அதெல்லாம் மனுஷன் அறுக்கவே முடியாது. என்ன சொல்ல போனா அந்த கயிற்றை கத்தியாலும் கூட வெட்ட முடியாது, நெருப்புல வேணா கரிக்கலாம். அப்படி சில கயிறுகள்லாம் இருக்குது இது உலகத்துல. அல்லாஹ் தஆலா தன்னுடைய குதிரத்தின் மூலமாக அந்த பாலத்தை போடுறான். அந்த பாலத்தின் மீது நடந்து செல்ல வேண்டும். அப்படி நடந்து செல்லுவது இந்த விசாரணைக்கு பின்னால முதல்ல கபருடைய நிலை, அடுத்த மஹ்ஷர் மைதானம், அதுக்கு அடுத்தது கேள்வி கணக்கு, அப்புறம் பட்டோலை சரி பார்க்கிறது, அதுக்கு பின்னால மீசான் என்ற தராசு, அதுக்கு பின்னால அந்த பாலத்தை கடந்து போக வேண்டும். வழியில் அங்க தடுமாறி விழக்கூடியவர் நிறைய பேர் கீழே விழுந்தாங்கன்னா நேரம் நரகத்துக்கு போயிடுவாங்க. கீழே நரகத்தினுடைய நெருப்பு கீழே இருக்கும். ஆனா இங்க மேலே சொல்லப்பட்டபடி மூமினாக, சரியான மூமினாக மனிதராக இருந்தால் 7 விதமான தன்மைகளை சொன்ன பாருங்க. இந்த 7 தன்மைகளுடன் இந்த உலகத்திலே மிகச் சரியாக ஒரு மூமினான மனிதர் வாழ்ந்திருந்தால் அவர்கிட்ட ஈமான் என்ற ஒளி நிறைந்திருக்கும், ஈமான்கிற பிரகாசம் நிறைந்திருக்கும், நூறானியத்திற்கும். பாலத்தை கடந்து செல்லும் பொழுது இவருடைய நூறானியத்து பிரகாசமாக வெளிப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அப்படி வெளிப்படக்கூடிய நேரத்தில் அந்த கீழே நரக நெருப்பு எரிந்து கொண்டிருக்கும். நரக நெருப்பு பயங்கரமாக எரிந்து கொண்டிருக்கும். அந்த நரக நெருப்பு இந்த மூமினான மனிதரை பார்த்து சொல்லுகின்றதாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, நரகத்தினுடைய நெருப்புக்கு பேர் நார், அதுவும் ஒளிதான், அதுக்கு பேர் நார். மூமினான மனிதனுடைய ஈமானுடைய அந்த சுடருக்கு பேர் நூர். அந்த நார் இந்த நூரை பார்த்து சொல்லுகின்றது, யா மூமின் ஜுஸ் யா மூமின், மூமினே சீக்கிரமாக நீ இங்கிருந்து கடந்து போய்விடு. நரக நெருப்பு சொல்லுகின்றது, மூமினே நீ சீக்கிரமாக கடந்து போய்விடு. ஃபைன்ன நூரக, உன்னுடைய நூர், ஈமான் என்ற உன்னுடைய நூர் என்னுடைய நாரை அழிக்க பார்க்கின்றது, சீக்கிரம் போயிடு அப்படின்னு சொல்லு என்று மூமினை பார்த்து அந்த நரகம் சொல்லும் என்பதாக குறிப்பிடுகின்றார். அதனால ஒரு சரியான மூமினாக இந்த உலகத்துல இருந்துட்டா எவ்வளவு பெரிய மதிப்பு பாருங்க. நரகம் கூட பக்கத்துல போனா இங்க வராத அப்படின்றோம், நீ சீக்கிரமா போயிடு, நீ இங்க நிக்கிறதுனால லேட் பண்றதுனால என்னுடைய நரக இந்த நெருப்பே வந்து அணைஞ்சு போயிடும் போல தெரியுது அப்படின்னு சொல்லு. இப்ப இன்ன நூறக்க யுத்துஃபியு நாரி, என்னுடைய நெருப்பை அணைக்க பார்க்கின்றது என்பதாக அந்த ஹதீஸுடைய வாசம். அதான் அது போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கருத்தை சொல்லி இருக்கின்றார்கள். அதனால மூமினான மனிதராக உலகத்தில் வாழ்வது மிகப்பெரிய பாக்கியம். அது அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம், ஒரு மனிதர் ஈமான் உடையவராக இருப்பது. சரி, இந்த மூமினான மனிதர் 7 சிபத்துகள் சொன்னோம். இப்படி ஒரு மனிதர் உலகத்திலே வாழ்ந்தால் அவருக்கு என்ன கிடைக்கும், ஆகிரத்திலே என்ன? இந்த உலகத்துல சில நல்ல காரியங்கள்லாம் கிடைக்கும், அது வேற விஷயம். அது இது அல்லாம இவ இப்ப அவரு எங்க போயிட்டாரு, சொர்க்கத்துக்கு போயிடுறாரு. சொர்க்கத்திலே சொர்க்கம் உண்டு என்று அல்லாஹ் தஆலா வாக்களிக்கின்றார். அந்த சொர்க்கம் எப்படிப்பட்டது என்பதை பற்றி உள்ள விளக்கத்தை அடுத்த ஆயத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். வஅதல்லாஹுல் முஃமினீன வல் முஃமினாத்தி ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹா அன்-நார் ஹாலிதீன ஃபீஹா மசாகின தய்யிபத்தன் ஃபீ ஜன்னாத்தி அத்ன் வ ரிضوانٌ மினல்லாஹி அக்பர் என்று ஒரு நீண்ட ஆயத்தை சொல்லி அந்த மூமினான மனிதர்களுக்கு கிடைக்கக்கூடிய பரிசுகள், வெகுமதிகள், அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை அல்லாஹ் தஆலா இதிலே குறிப்பிடுகின்றார். எனவே மூமின்களாக, சரியான மூமின்களாக இருப்பதற்குரிய வழிவகைகளை, அதனுடைய முறைகளை அல்லாஹ் தஆலா சொல்லி தந்து விட்டான். செய்ய வேண்டியது, செயல்படுத்த வேண்டியது நம்முடைய கடமையாகும். இன்னொரு ஹதீஸில் இதா கான யௌமுல் கியாமா ஜமஅல்லாஹுல் அவ்வலீன வல் ஆகிரீன், கியாமத் நாள்ல முன்னோர் பின்னோர் அனைவரையும் அல்லாஹ் தஆலா ஒன்று சேர்ப்பான். சும்மா அமரம் யுனாதி முனாதியன் யுனாதி, பிறகு ஒரு அழைப்பாளரை அழைத்து அவரை அழைக்க சொல்லுவான் அல்லாஹ் தஆலா. அலா லியகும் அஹ்லுல் மஅரூஃப் ஃபித் துன்யா,
உலகத்திலே நன்மையை சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் எழுந்து வாருங்கள் என்று சப்தமிடுவார். அவர் ஒரு கூட்டத்தினர் எழுந்து அல்லாஹுடைய சன்னிதானத்திலே நிற்பார்கள். அல்லாஹ் கேட்பான், நீங்கள் உலகத்திலே நன்மையை ஏவியவர்களா என்பதாக கேட்பான். ஆம் என்பதாக அவர்கள் சொல்லுவார்கள். அப்படியானால் இந்த உலகத்திலும் நீங்கள் நன்மையை ஏவக்கூடியவர்களாகவே இருங்கள். நீங்கள் நபிமார்களோடு சேர்ந்து கொள்ளுங்கள், ரசூல்மார்களோடு நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். இன்னும் உங்களுக்கு யாருக்கெல்லாம் உங்களுக்கு விருப்பமோ அவர்களுக்கெல்லாம் நீங்கள் என்னிடத்தில் சிபாரிசு செய்யுங்கள். உங்களுடைய சிபாரிசை நான் ஏற்று அவர்களை சொர்க்கத்திற்கு அனுப்பி வைக்கின்றேன் என்றும் அல்லாஹ் அந்த மனிதர்களை பார்த்து சொல்லுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். ஆக நன்மையை அடுத்தவருக்கு சொல்லுவது, ஏவுவது என்பது உலகத்திலே சில சிரமங்களை அதன் மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் அது ஆகிரத்திலே மிகப்பெரிய பலனை தரக்கூடியதாகவும், அதே போன்று இங்கே உலகத்திலும் சமுதாய உயர்வுக்கு காரணமாகவும் ஆக்கப்பட்டு இருக்கின்றது என்பதை குறிப்பிடுகின்றார். அல்லாஹ் சொல்லி அந்த ஆயத்திலே, குன்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், மனிதர்கள் பலன் பெறுவதற்காக வேண்டி வெளியாக்கப்பட்ட சமுதாயத்தினர் நீங்கள் மிகச் சிறந்தவர்கள் என்று நம்மை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றான். காரணம் சொல்லும் பொழுது, தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர், நன்மையை நீங்கள் ஏவுகிறீர்கள், தீமைகளை தடுக்கின்றீர்கள் என்பதாக சொல்லுகின்றான். ஆக நன்மையை ஏவி தீமையை தடுப்பது என்பது ஒரு மிகப்பெரிய காரியம். அதன் மூலமாக உலகத்திலும் ஆகிரத்திலும் மிகச்சிறந்த பலன்களை மனிதர்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அத்தகைய மனிதர்கள் தான் உண்மையிலேயே மூமின்களாக இருக்க முடியும் என்பதையும் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தின் மூலமாக தெரியப்படுத்துகின்றார். அடுத்து அதனுடைய விளக்கத்திலே, இப்படி நன்மையை ஏவி தீமையை தடுத்து விட்ட அந்த மனிதர்கள் ஆகிரத்திலே சொர்க்கத்திற்குரியவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இங்கேயே உலகத்திலேயே வாக்களிக்கின்றான் என்பதை அடுத்த ஆயத்திலே வாசித்த அந்த ஆயத்திலே குறிப்பிடுகின்றார். வாதல்லாஹுல் முஃமினீன வல் முஃமினாத், மூமினான ஆண்களுக்கும் மூமினான பெண்களுக்கும் அல்லாஹ் தஆலா வாக்களித்து விட்டான். ஜன்னாத்தின், சொர்க்கங்களை, சொர்க்கச் சோலைகளை அவர்களுக்கு வாக்களித்து விட்டான். எப்படிப்பட்ட சொர்க்கங்கள்? தஜ்ரீ மின் தஹ்திஹல் அன்ஹார், அதற்கு கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். சொர்க்கத்திலே ஆறுகள் என்பது பிரதானமாக பல இடங்களிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். சொர்க்கத்தை பற்றி சொல்லும் பொழுதெல்லாம் அதற்கு அருகிலே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் என்பதாக. அந்த ஆறுகள் என்பது மனிதனுக்கு மிகப்பெரிய பலனை தரக்கூடியதாகவும் இவனுடைய அந்தஸ்தை உயர்த்தி காட்டக்கூடியதாகவும் அது அமைந்திருக்கின்றது என்பது அதனுடைய பொருளாகும். பொதுவாக மனிதர்கள் உலகத்திலே நாம் பார்க்கின்றோம், எந்த இடத்திலே நீர் வளம் இருக்கின்றதோ அந்த இடம் மிகச் சிறந்த இடம் என்பதாக சொல்லுவோம். அதே போன்று சொர்க்கமும் அப்படித்தான், நீர் வளம் நிறைந்த இடமாக அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை அமைத்து வைத்திருக்கின்றான். வெறுமனே நீர் என்பது மட்டுமல்ல, ஆறுகள் என்பது பல ஆறுகள் அங்கே இருக்கின்றன. இன்னொரு இடத்திலே அல்லாஹ் தஆலா இன்னொரு ஆயத்திலே சூரத்திலே குறிப்பிடுகின்றான், அத்தியாயத்திலே 4 விதமான ஆறுகள் சொர்க்கத்திலே உண்டு. சில பேர் இதை தங்களுடைய அறிவை கொண்டு மறுக்கக்கூடியவர்களும் கூட உண்டு, அல்லது அதற்கு வேறு கற்பனையான சில விஷயங்களை சொல்லக்கூடியவர்களும் உண்டு. அது தவறு என்பதை அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்திலேயே தெரியப்படுத்துகின்றார். மஸலுல் ஜன்னத்தில் லத்தி உஇதல் முத்தகூன், முத்தகீன்களான மனிதர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த சொர்க்கம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், அதிலே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். நீராறு, தண்ணீரால் ஆக்கப்பட்ட ஒரு ஆறு. அந்த தண்ணீர் எப்படிப்பட்டது என்று சொன்னால், கைரி ஆசின், கெட்டு போகாத தண்ணீர். உலகத்திலே கெட்டு போகாத, எவ்வளவு காலம் வைத்திருந்தாலும் கெட்டு போகாத ஒரு தண்ணீர் இருக்கின்றது, அதுதான் ஜம்சம் நீர். அதுபோன்று சொர்க்கத்திலே ஆறு ஓடிக்கொண்டிருக்கும். ஆறு என்று சொன்னால் நாம் இப்பொழுது இங்கே பார்ப்பதை போன்று கங்கை, கோதாவரி போன்று உள்ள ஆறு அல்ல. அது இந்த கரையிலிருந்து அந்த கரையை பார்த்தால் தெரியாது, இக்கரையில் இருந்து அக்கரை பார்த்தால் அது எவ்வளவு தூரம் இருக்கின்றது என்று தெரியாது, அல்லது எவ்வளவு அளவு இருக்கின்றது என்று சொல்ல முடியாது. அவ்வளவு பெரிய ஆறு. சரி, அந்த ஆறு எங்கிருந்து உற்பத்தி ஆகின்றது, எங்கே போய் சேருகின்றது? உற்பத்தியாகக்கூடிய இடத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கம், அதிலிருந்துதான் அந்த ஆறுகள் உற்பத்தியாக, 4 ஆறுகளும் உற்பத்தியாகி ஓடி வருகின்றன. பிறகு எங்கே போகின்றது அது தெரியாது. சொர்க்கம் எவ்வளவு பெருசு என்று சொன்னால், அது இந்த வானங்கள் பூமி எல்லாவற்றையும் விரித்து வைத்தாலும் கூட சொர்க்கத்தினுடைய ஒரு சிறு பகுதிக்கும் கூட அளவாக ஆகாது.
அர்துஹஸ் ஸமாவாத் வல் அர்த், வானங்கள் பூமியினுடைய அகலம் என்று அல்லாஹ்தாலா சொர்க்கத்தை பற்றி சொல்லுகின்றான். சரி, அவ்வளவு பெரிய சொர்க்கத்திலே எவ்வளவு காலங்கள் ஒரு மனிதன் பறந்து சென்றாலும் நடந்து சென்றாலும் அல்லது மலக்குகளை போன்ற ரெக்கைகள் கொடுக்கப்பட்டு பறந்து சென்றாலும் சொர்க்கத்தினுடைய அந்த விஸ்தீரணத்தை கண்டுகொள்ள முடியாது என்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ்தாலா சொன்னான், ஒரு சொர்க்கத்தை படைத்து இந்த சொர்க்கத்தை நீ போய் பார்த்து விட்டு வா என்பதாக. அவர்கள் பறந்தார்கள் 600 ரெக்கைகளை கொண்டு பறந்தார்கள். எவ்வளவு வேகத்துடன் பறப்பார்கள் என்பதும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. நீண்ட காலத்திற்கு பின்னால், நீண்ட காலம் பறந்து சென்ற பின்னால், யா அல்லாஹ், இந்த சொர்க்கத்தை நான் இன்னும் முழுமையாக காண முடியவில்லை, இந்த சொர்க்கத்திலே எந்த அளவுக்கு நான் வந்திருப்பேன் என்று தெரிய முடியவில்லை என்பதாக அவர்கள் அல்லாஹ்தாலாவிடத்தில் சொன்ன பொழுது அல்லாஹ் சொன்னானாம், நீ பறந்து சென்ற அந்த தூரம் இந்த சொர்க்கத்திலே, ஒரு சொர்க்கம், 8 சொர்க்கங்கள் உண்டு, அதிலே ஒரு சொர்க்கத்திலே நீ பறந்து சென்ற தூரம் இன்னும் 10ல் 1 பாகத்தை கூட அடையவில்லை என்பதாக சொன்னார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய வேகம் எவ்வளவு? ஒரு ராக்கெட் இருக்கின்றது. இப்ப வியாழனுக்கு ராக்கெட் அனுப்பினார்கள். அந்த ராக்கெட் ஒரு மணிக்கு 75,000 கிலோமீட்டர் வேகத்துல போகுது. ஒரு மணிக்கு 75,000 கிலோமீட்டர் வேகம். இது மனிதன் கண்டுபிடிச்சது. அல்லாஹ் படைத்த ராக்கெட். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மலக்குகளுடைய தலைவர். அவருடைய வேகம் எவ்வளவு? முன்னால் நான் சொல்லியிருக்கிறேன். வேகம் எவ்வளவு அப்படின்னு கேட்டா, ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழந்தையாக இருக்கும்பொழுது, சிறுவராக இருக்கும்பொழுது அவருடைய சகோதரர்களால் கிணற்றில் தள்ளப்பட்டார்கள். கிணற்றினுடைய விளிம்பில் இருந்து உள்ள தள்ளிவிடக்கூடிய நேரத்தில் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அர்ஷுக்கு பக்கத்தில் இருக்கிறாங்க. அவர் தள்ளிவிடப்படக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்தாலா உத்தரவு போட்டான், ஜிப்ரீலே, என்னுடைய நபி ஒருவர் தள்ளப்படுகின்றார் கிணற்றிலே, அவரை கீழே போய் தாங்கி பிடித்துக் கொள் என்பதாக. இவர் கிணத்துக்கு அடிபாகத்தில் வர்றதுக்குள்ள அவர் அர்ஷில இருந்து கிணத்துக்கிட்ட வந்துட்டார், கிணத்து கீழே வந்துட்டார். என்றிருந்தால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய வேகம் எவ்வளவு இருக்கும்? எந்த ராக்கெட்டாவது போக முடியுமா? அவ்வளவு வேகம், பறக்கிற வேகம். அவ்வளவு வேகமாக பறக்கக்கூடிய ஒரு மலக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல ஆண்டுகள் பறந்து பார்த்தார்கள். ஒரு சொர்க்கத்தினுடைய ஒரு பகுதியை, 10ல் 1 பகுதியை கூட கண்டுகொள்ள முடியவில்லை என்று சொன்னால் சொர்க்கம் எவ்வளவு பெருசு இருக்கும். அதனால உதாரணத்துக்காக அல்லாஹ்தாலா சொல்றான், அர்துஹா கஅர்லி ஸமாஇ வல் அர்த் அப்படின்னு சொல்றான். அர்துஹா கஅர்லி ஸமாவாதி வல் அர்த் என்று இன்னொரு இடத்துல சொல்றான். அந்த சொர்க்கத்தினுடைய அகலம் எவ்வளவு என்று சொன்னால், வானங்கள் பூமியினுடைய அகலம். 7 வானங்களையும் இந்த பூமியையும் சேர்த்து ஒரே விரிப்பாக விரித்து வைத்தால் எவ்வளவு அகலம் இருக்குமோ அவ்வளவு அகலம் அப்படின்னு சொல்றான். உதாரணத்துக்காக, நமக்கு தெரியறதுக்காக. ஆனா உண்மையில அதல்ல. சரி, அவ்வளவு பெரிய சொர்க்கம். அந்த சொர்க்கத்திலே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கு. அப்ப ஆறு ஓடி அது எங்க போய் சேருது அப்படிங்கிறது தெரியாது நமக்கு. சரி, இதற்கு சரி ஆறு இருக்க வேண்டிய அவசியம் என்ன? உலகத்துலதான் தண்ணி தேவை, அங்க போன தண்ணி ஆறெல்லாம் இருக்குன்னு அவசியம் என்ன இருக்கு? பொதுவாக சோலைகள் என்று இருந்தால், தோட்டங்கள் என்று இருந்தால், அதிலே தண்ணீர் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, நீர்வளம் பக்கத்திலே, அதாவது ஆற்றுக்கு பக்கத்திலே தோட்டங்கள், சோலைகள் இருந்தால் பார்ப்பதற்கு ரம்மியமாக இருக்கும், அழகாக இருக்கும். அந்த ஆற்றினுடைய நீர் வளத்தின் காரணமாக அந்த சோலைகளும் தோட்டங்களும் மிக அழகாக செழிப்பாக இருக்கும். இது உலகத்தினுடைய உதாரணம். இதே நிலையை அல்லாஹ்தாலா சொர்க்கத்திலும் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். சரி, தண்ணீர் ஆறு மட்டுமல்ல, அன்ஹாரும் மின் லபனின். சரி, இங்க என்னன்னு சொல்லும் போது அல்லாஹ்தாலா குறிப்பிடுகின்றான், ஆறு என்று சொல்லவில்லை, ஆறுகள் என்று சொல்லுகின்றான். அன்ஹார், நஹர் அப்படின்னு சொன்னா ஆறு, அன்ஹார் என்று சொன்னால் ஆறுகள். அப்ப தண்ணீர் ஆறுகள் பல இருக்கின்றன அப்படிங்கிறது தெரியுது. ஒரு ஆற்றினுடைய பல பிரிவுகள் இருக்கும் தண்ணீரிலேயே. கெட்டு போகாத தண்ணீர், எந்த காலத்திலும் கெட்டு போகாது, எத்தனை கோடிக்கணக்கான ஆண்டுகள் ஆனாலும் சரி. அதே போன்று பாலாறு அடுத்தது, அன்ஹாரும் மின் லபன், பாலினால் தயாரிக்கப்பட்ட ஆறுகள் இருக்கும். அன்ஹாரும் மின் லபனின், அதனுடைய ருசி மாறாத பாலாறு அங்கே இருக்கும், பாலாறுகள் அங்கே இருக்கும். அதே போன்று மூன்றாவதாக அன்ஹாரும் மின் ஹம்ரின் லஸ்ஸத்தில் லிஷாரிபீன், குடிப்பவர்களுக்கு மதுரமாக இனிமையாக இருக்கக்கூடிய மது ஆறுகளும் உண்டு. மது இங்க பாட்டல்ல பீப்பாயில் அடைச்சு வச்சிருந்தான் பார்ப்போம், அங்க ஆறாகவே ஓடும்.
அதுவும் பல ஆறுகள், மதுவினால் உள்ள பல ஆறுகள். எத்தனை விதமான மதுக்கள் இருக்கணும் அத்தனை மதுக்களுடைய ஆறுகளும் அங்கே உண்டு. ஆனால் அதுல போதை இருக்காது. போதை இல்லாத மது இனிமையாக இருக்கும். லஸ்ஸத்தில் ஷாரிபீன் அப்படின்னு சொல்றான். குடிப்பவர்களுக்கு ரொம்ப லஸ்ஸத், ரொம்ப இனிமையை சேர்க்கும். அது வான்ஹாரும் மின் அசல், தேனால் தயாரிக்கப்பட்ட ஆறுகள் இருக்கும். முசஃபா, எப்படிப்பட்ட தேன் தெரியுமா? தெளிந்த தேன், தெளிவான தேன். இப்ப தேன் அப்படின்னு சொன்னா அதுல நிறைய கசடுகள் இருக்கும், அந்த தேனீக்களுடைய இதுகள்லாம் இருக்கும், தூசிகள் இருக்கும். அதெல்லாம் இல்ல, தெளிவான தேன் ஆறாக ஓடும், பல ஆறுகளாக ஓடும் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். இது ஒவ்வொரு ஆயத்திலும் சொர்க்கத்தை பற்றி சொல்லக்கூடிய ஆயத்தினுடைய தொடரில் எல்லாம் தஜ்ரீ மின் தஹ்திஹல் அன்ஹார், ஆறுகள் அதிலே ஓடிக்கொண்டிருக்கும் அதன் கீழே என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லுவார். இது யாருக்கு கிடைக்கும்? மூமின்களுக்கு, மூமினான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உண்டு என்று அல்லாஹ் தஆலா இங்கே குறிப்பிடுகின்றார். இப்ப சொர்க்கம் கிடைக்க வேண்டும் என்று ஆதரவு வைக்கக்கூடிய மூமினான நாம் என்ன செய்யணும்? இதற்கு முன்னால் சொல்லப்பட்ட ஆயத்தில் என்ன நிபந்தனைகளை அல்லாஹ் தஆலா சொன்னானோ அதை செய்ய வேண்டும். அதை செய்ய இருந்துவிட்டு சொர்க்கம் கிடைக்கும் என்று ஆதரவு வைப்பது என்பது அது அறிவீனமாகும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. சரி, அந்த சொர்க்கத்திலே எப்படி இருப்பார்கள்? ஹாலிதீன ஃபீஹா, அதிலே நிரந்தரமாக அவர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள். அதுல வெளியேறுவதோ அல்லது கொஞ்ச நாள் அங்க இருந்துட்டு வேற இடத்துக்கு போய் விடுவதோ அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. சரி, சொர்க்கம் உண்டு அப்படின்னு சொன்னாவே இனிமையான இடம் உண்டு என்று அர்த்தம். அடுத்தும் அல்லாஹ் தஆலா சொல்றான், மசாகின தய்யிபத்தன், ரொம்ப இனிமையான சுகமான குடியிருப்புகளும் அவருக்கு உண்டு என்று அல்லாஹ் தஆலா வாக்களிக்கின்றான். மூமின்களுக்கு இனிமையான குடியிருப்புகள், மனம் மிக்க இனிமையான சுகமான குடியிருப்புகளும் உண்டு. அது எங்க? ஃபீ ஜன்னாத்தி அதன், அதன் என்ற சொர்க்கத்திலே, சொர்க்கங்களிலே, சொர்க்க சோலைகளிலே. அது மட்டுமல்ல, இந்த மூமின்களுக்கு கிடைக்கக்கூடியது வரில்வானும் மினல்லாஹி அக்பர், அல்லாஹ்விலிருந்து கிடைக்கப்பெறக்கூடிய ரில்வான், திரு பொருத்தம், அவனுடைய திருப்தி, அது மிகப்பெரியது. இந்த சொர்க்கங்களை விட, சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஆறுகளை விட, இனிமையான அந்த குடியிருப்புகளை விட, அதன் என்ற சொர்க்கத்தை விட, அல்லாஹ்விடத்திலிருந்து கிடைக்கப்பெறக்கூடிய ரில்வான், திரு பொருத்தம், அது மிகப்பெரியது. ذَلِكَ هُوَ الْفَوْزُ الْعَظِيمُ, அதுதான் மகத்தான வெற்றியாகும். மகத்தான வெற்றி பெற்றவர் என்று சொல்லப்படுபவர் எப்பொழுது இந்த நிலையை அடைகின்றாரோ அப்பொழுதுதான் வெற்றி பெற்றார் என்பதாக பொருளாகும். இங்கே உலகத்திலே மனிதர்கள் சொல்லிக் கொள்ளுகின்றார்கள், நான் வெற்றி பெற்று விட்டேன் இந்த விஷயத்திலே, என்னுடைய காரியத்திலே என்று. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறையை, ஒவ்வொரு நிலையை பற்றி சொல்லுவார், நான் வெற்றி பெற்று விட்டேன் என்பதாக. உண்மையிலேயே வெற்றி என்பது எதுவென்று சொன்னால், சொர்க்கத்திலே இந்த நிலையை யார் அடைகின்றாரோ அவர்தான் வெற்றி பெற்றவராக ஆவார். இப்ப சொர்க்கத்திலே அந்த நிலையை அடைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் அல்லாஹ் தஆலா முந்தைய ஆயத்துகளிலே அல்லாஹ் சொல்லி காட்டினார். அதையெல்லாம் செய்ய வேண்டும். இந்த ஆயத்து சம்பந்தமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது. இங்கே ஜன்னாத்தின் தஜ்ரீ மின் தஹ்திஹல் அன்ஹார் ஹாலிதீன ஃபீஹா என்ற ஒரு பகுதி, மசாகின தய்யிபத்தன் ஃபீ ஜன்னாத்தி அதன் என்ற இன்னொரு பகுதி, வரில்வானும் மினல்லாஹி அக்பர் என்ற ஒரு பகுதி. இதுவெல்லாம் மூமின்களுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றானே, இதனுடைய விளக்கம் என்ன என்பதாக கேட்கப்பட்ட பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த மசாகின தய்யிபா, இனிமையான குடியிருப்புகள், ஜன்னாத் அதன், சொர்க்கத்து அதன் என்ற சொர்க்கத்திலே உண்டு என்று சொல்லுகின்றன. அதனுடைய விளக்கத்தை நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள். அது மசாகின தய்யிபா என்பதும் ஜன்னாத் அதன் என்பது ஜன்னத்தானி மின் ஸஹபின், தங்கத்தினால் ஆக்கப்பட்ட இரண்டு சொர்க்கங்கள், தங்கத்தினால் தயார் செய்யப்பட்ட இரண்டு சொர்க்கங்கள். ஆனியத்துஹுமா வமா ஃபீஹிமா, அங்க இருக்கக்கூடிய எல்லா பொருள்களும், பாத்திரங்களும் மற்ற பொருள்கள் அனைத்துமே எல்லாம் தங்கத்தால் தயார் செய்யப்பட்டிருக்கும். இன்னொரு ரெண்டு சொர்க்கம் இருக்கும், வஜன்னத்தானி மின் ஃபில்லத்தின் ஆனியத்துஹுமா வமா ஃபீஹிமா, வெள்ளியினால் தயார் செய்யப்பட்ட சொர்க்கம். அதனுடைய பாத்திரங்கள், அதனுடைய பொருள்கள் எல்லாமே, மற்ற எல்லா பொருள்களும் வெள்ளியினால் இருக்கும். வமா பைனல் கௌமி பைன அன் யன்துரு இலா ரப்பிஹிம் இல்லா ரிதாஉல் கிப்ரியா அலா வஜ்ஹிஹி ஃபீ ஜன்னத்தி ஆதன். ஜன்னத் அதன், அதன் என்ற சொர்க்கத்திற்கு சென்ற அந்த மனிதர்கள் அல்லாஹ் தஆலாவை பார்ப்பதற்கும் இவர்களுக்கு மத்தியிலே தடையாக இருப்பது அல்லாஹுடைய கிப்ரியா என்று சொல்லப்படக்கூடிய பெருமை மிக்க அவனுடைய ஆடை ஒன்று, பெருமையினால் மூடப்பட்டிருக்கக்கூடிய ஆடை.
பெருமை முழுவதுமே அல்லாஹுக்கு சொந்தம் என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. பெருமை அனைத்தும் அல்லாஹுக்கே சொந்தம். அல்லாஹ்வே சொல்லுகின்றான், அல் கிபிரியா ரிதாஇ, பெருமை என்பது என்னுடைய மேலாடை என்பதாக சொல்லுகின்றான். எனக்கு உரிய ஒரு ஆடை அது. யாராவது ஒருவர் பெருமை எனக்கு உரியது என்பதாக சொல்லுவாரேயானால் லவஅذிபன்னஹு, அவரை நான் வேதனை செய்வேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்லியதாக சொல்லுகின்றார்கள். பெருமை என்பது எனக்குரியது, யாரும் அதிலே உரிமையை கொண்டாடக்கூடாது, பெருமை அடிக்கக்கூடாது. பெருமை அடித்தால் அவரை கட்டாயமாக நான் வேதனை செய்வேன் என்பதாக சொல்லுகிறேன். இப்ப அல்லாஹ் தஆலா அந்த பெருமை என்ற ரிதா, அந்த பரிவட்டத்தை, அந்த மேலாடையை நீக்குவான். அப்பொழுது அல்லாஹ் தஆலா மக்களுக்கு அந்த அதன் என்ற சொர்க்கத்திலே உள்ள சொர்க்கவாசிகளுக்கு காட்சி அளிப்பான் என்பதாக குறிப்பிடுகின்றார். ஜன்னத்து அதன் என்பது இப்படிப்பட்டது என்று குறிப்பிடுகின்றார். அதுல 4 விதமான சொர்க்கங்கள் இருக்கும். 2 சொர்க்கம், இது நம்ம வாயால சொல்லலாமே தவிர இதனுடைய ஹகீகத், உண்மையான நிலை, அதனுடைய தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னு போனா தான் தெரியும். சரி, 2 சொர்க்கம் தங்கத்தினால், 2 சொர்க்கம் வெள்ளியினால் ஆக்கப்பட்டது. மறுபடியும் சொன்னார்கள், இன்னலில் முஃமினி ஃபில் ஜன்னத்தில் கைமா மின் லுஅலின் வாஹிதத்தின் முஜவ்வஃபா. ஒரு மூமினான மனிதருக்கு சொர்க்கத்திலே, அதாவது சில மூமினானவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய விஷயம் அப்படின்னு அர்த்தம், ஒரு பெரிய மாளிகை ஒன்று கொடுக்கப்படும். அது ஒரே ஒரு முத்தினால் செய்யப்பட்டிருக்கும். ஒரு முத்து தான், முத்து இருக்குதே, அந்த முத்தினால் செய்யப்பட்ட ஒரே முத்து. அதனுடைய உயரம் எவ்வளவு இருக்கும் என்று சொன்னால் 60 மைல் கொண்டதாக இருக்கும். அந்த முத்தினுடைய உயரம் மட்டும் 60 மைல். ஒரே முத்தினால கடைந்தெடுக்கப்பட்ட செய்யப்பட்ட ஒரு மாளிகை ஒரு மூமினான மனிதருக்கு சொர்க்கத்திலே கொடுக்கப்படும். இதெல்லாம் அல்லாஹ் தஆலாவுடைய குதிரத்துல பெருசல்ல. ஒரு முத்து, அது ஒரு மாளிகை, அதனுடைய உயரம் 60 மைல், 100 கிலோமீட்டர் உயரம். லில் முஃமினி ஃபீஹா அஹ்லூன், மூமினுக்கு, மூமினான மனிதருக்கு சொர்க்கத்திலே அந்த இடத்துல குடும்பத்தினர்கள் இருப்பார்கள், மனைவிகள் எல்லாருமே இருப்பாங்க, அவங்க குடும்பத்தை சார்ந்தவர்கள்லாம் இருப்பாங்க. யதூஃபு அலைஹிம், அவர்களிடத்தில் அந்த மனிதன் போய் வருவான். ஒரு நாளைக்கு இங்கே இருப்பான், அல்லது கொஞ்ச நேரம் இங்கே இருப்பான், கொஞ்ச நேரம் அடுத்தவரிடத்தில் பேசிட்டு இருப்பான். இன்னொரு மனைவி அல்லது அவருடைய குடும்பத்தார்கள், இந்த உலகத்தில் உறவினர்கள், அவர்கள் எல்லாம் பெற்றோர்கள், மற்றவர்கள் எப்படி இருப்பாங்க. கொஞ்ச நேரம் இங்கே இருப்பான், அடுத்த நாள் இருப்பான், அடுத்தது அங்க இருப்பார், இப்படி இருப்பார். இந்த சொர்க்கத்தினுடைய இந்த தன்மைகள், இந்த சிறப்புகள் எல்லாம் யாருக்கு கிடைக்கும்? மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் வரசூலிஹி வ அகாமஸ் ஸலா வ ஸாம ரமலான் ஃபஇன்ன ஹக்கன் அலல்லாஹி அன் யுத்கிலஹுல் ஜன்னah ஹாஜர ஃபீ ஸபீலில்லாஹி அஹபிஸ ஃபீ அர்லிஹி அல்லதி உலித ஃபீஹா. சொன்னார்கள், எவர் அல்லாஹ்வை நம்புகின்றாரோ, அவருடைய ரசூலை நம்பிக்கை கொள்ளுகிறாரோ, அதே மாதிரி தொழுகையை நிலைநிறுத்தி சரியாக தொழுது, ரமலான் மாதம் வந்தால் நோன்பு வைத்து இந்த அமல்களை எல்லாம் சரியாக செய்து விடுகின்றாரோ, அந்த மனிதர் அல்லாஹ் தஆலா அவரை சொர்க்கத்தில் நுழைய வைப்பது அல்லாஹ் மீது கடமையாகும். அவர் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஹிஜ்ரத் செய்து சென்றாலும் சரி, அல்லது தன்னுடைய ஊரிலேயே இருந்து கொண்டாலும் சரி என்று சொன்னார்கள். ஹிஜ்ரத் அந்த நேரத்தில், சொல்லப்படக்கூடிய நேரத்தில் ஹிஜ்ரத் செய்வது ஃபர்லாக இருந்தது. மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போன நேரத்தில் ஹிஜ்ரத் செய்வது கட்டாய கடமையாக ஆக்கப்பட்டிருந்தது. இல்லாவிட்டால் அது கடும் குற்றமாக ஆக்கப்பட்டது. அந்த நேரத்தில் சொல்லுகின்றார்கள், இது அல்லாஹ்வுடைய பாதையில ஹிஜ்ரத் செய்தாலும் சரி, செய்யாவிட்டாலும் சரி, இந்த அமல்களை செய்த மனிதரை அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திற்கு அனுப்புவான் என்பதாக. அப்ப சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த செய்தியை நாங்கள் மக்களுக்கு சொல்லிவிடலாமா என்பதாக கேட்டார்கள். ஹிஜ்ரத் செய்வது கட்டாயம் என்பதாக விளங்கப்பட்டு கொண்டிருந்த அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை சொல்லுகின்றார்கள். ஹிஜ்ரத் செய்தாலும் சரி, செய்யாவிட்டாலும் சரி, தொழுது நோன்பு வச்சு அல்லாஹ்வை நம்பி இருந்தா போதும், சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதை நாங்க சொல்லிடலாமான்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொல்லாதீங்க, சொல்லுங்க அப்படின்லாம் சொல்லல. அல்லாஹ்வுடைய பாதையில ஹிஜ்ரத் செய்யக்கூடியவர்களுக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும், எவ்வளவு நன்மைகள் கிடைக்கும் என்பதை அடுத்து சொல்லுகின்றார்கள். சொர்க்கத்திலே 100 தரஜாக்கள் இருக்கின்றன, 100 படித்தரங்கள் இருக்கின்றன. அந்த படித்தரங்களை அல்லாஹ்வுடைய பாதையிலே யார் ஜிஹாது செய்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா தயார் செய்து வைத்திருக்கின்றார். அல்லாஹ்வுடைய பாதையிலே ஹிஜ்ரத் செய்வதும் ஜிஹாதை சேர்ந்ததுதான்.
அதனால சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய பாதையில யார் ஜிஹாத் செய்கின்றார்களோ அவர்களுக்கு அந்த 100 படித்தரங்களை தயார் செய்து வைத்திருக்கின்றார். படித்தரம் சொன்னா ஒரு பகுதி இப்ப ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்னு சொல்றோமே, அது மாதிரின்னு வச்சுங்களேன். கீழ்த்தரம், படித்தரம், மேல் படித்தரம் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி 100 படித்தரங்கள். ஒரு 2 படித்தரங்களுக்கு மத்தியிலே உள்ள தூரம் எவ்வளவு என்று சொன்னால், கமா பைனஸ்ஸமா வானங்கள் பூமிக்கும் மத்தியிலே உள்ள அளவு. வானங்கள் பூமிக்கு மத்தியில எவ்வளவு தூரம் இருக்குதோ அவ்வளவு தூரம் 2 படித்தரங்கள். இது மாதிரி 100 படித்தரங்கள் இருக்கு தரஜாக்கள். அது பூரா யாருக்கு கிடைக்கும்? அல்லாஹ்வுடைய பாதையிலே யார் தியாகம் செய்கின்றார்களோ தங்களை அவர்களுக்கு கிடைக்கும் என்று குறிப்பிடுகின்றார். சொல்லிட்டு சொன்னாங்க, இதா சஅல்துமுல்லாஹ, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டால், ஃபஸ்அலு ஃபிர்தௌஸ், ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை கேளுங்கள். ஃபஇன்னஹு அலல் ஜன்னா வஅவ்ஸத்துல் ஜன்னா, அதுதான் சொர்க்கங்களிலே உயர்ந்தது, சொர்க்கங்களில் நடு மையமானது. வமின்ஹு தஃபஜ்ஜர அன்ஹாருல் ஜன்னா, அங்கிருந்துதான் சொர்க்கத்தினுடைய ஆறுகள் எல்லாம் உற்பத்தியாகி வருகின்றன. வஃபௌகஹு அர்ஷுர் ரஹ்மான், அதற்கு மேலேதான் ரஹ்மானுடைய அர்ஷ் இருக்கின்றது என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். இதெல்லாம் நம்ம ஓரளவு கற்பனையாக விளங்க முடியுமே தவிர அசல் நிலை என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அது அங்க போய் பார்த்தா தான், நேரடியா பார்த்தா தான் தெரியும் என்ன அப்படின்னு. சரி, இங்க மூமினான மனிதர்களுக்கு இப்படிப்பட்ட சொர்க்கங்கள் உண்டு என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். அதே போன்று சொர்க்கத்தை பற்றி மற்றொரு ஹதீஸில் ஏராளமான ஹதீஸ்கள் சொல்லுகின்றார்கள். அது எப்படிப்பட்டது என்பதை கொஞ்சம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த ஆயத்திற்கு விளக்கத்திலே உலமாக்கள் நிறைய எழுதுகின்றார்கள். இன்னஃபில் ஜன்னத்தில் சூகன், சொர்க்கத்திலே ஒரு கடை தெருவு உண்டு. கடை தெருவு, ஒரு கடை வீதி இருக்குது. யதூனஹா குல்ல ஜும்ஆ, ஒவ்வொரு ஜும்மாவுடைய நாளிலும் சொர்க்கவாசிகள் எல்லாம் அங்கே வருவார்கள். ஜும்மாவுடைய நாளில் வருவாங்கன்னு சொன்னா, அங்க ஜும்மா அப்போ சனிக்கிழமை, வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் அப்படிலாம் உண்டாங்க. அங்க நாள்லாம் கிடையாது. சூரியன் சந்திரன் இருந்தா தான் நாள் கணக்கு பார்க்க முடியும். அங்க சூரியனும் கிடையாது, சந்திரனும் கிடையாது. அப்ப எப்படி நாள், ஜும்மாவுடைய நாள் எப்படி கணக்கு போடுறது அப்படின்னு கேட்டா, வாரத்துக்கு ஒரு தடவை அப்படின்னு அர்த்தம். ஒரு வாரம் எவ்வளவு நீளம் இப்ப இருக்குதோ அது மாதிரி அந்த காலத்துடைய அளவு அங்கே கொடுக்கப்பட்டு இருக்கும். அதனால ஒரு வாரத்தினுடைய அளவு போன உடனே, கழிந்த உடனேயே அந்த சந்தை கூடும், அந்த சந்தைக்கு எல்லாம் வருவாங்க அப்படின்னு அர்த்தம். ஃபதஹுப்பு ரிஹு ஷிமால், எல்லாம் அந்த சந்தையில அந்த மக்கள் எல்லாம் கூடி இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு தென்றல் காற்று வீசும். வடக்கு பக்கத்திலிருந்து காற்று வீசும் அப்படின்னு இருக்கு. ஒரு தென்றல் காற்று வீசும். அந்த காற்றின் மூலமாக வாசனை திரவியங்கள் அள்ளி கொண்டு வரப்படும். வாசனை திரவியங்கள், அதாவது மனமுள்ள பொருள்கள் அந்த காற்றின் மூலமாக கலந்து வரும். அது அங்க இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுடைய உடைகளிலும் முகங்களிலும் அது அப்படியே படிந்து விடும். அந்த வாசனை படிந்து விடும். ஃபயஸ்தாதுன ஹுஸ்னம் வ ஜமாலா, அந்த வாசனை திரவியங்கள் இவருடைய முகத்திலும் உடைகளிலும் படிந்த உடனேயே இவருடைய உருவம், அமைப்பு என்பதெல்லாம் அழகு கூடிவிடும். இருக்கக்கூடிய அழகு இன்னும் அதிகமாயிடும். இன்னொரு ஹதீஸ்ல எப்படி சொல்லப்பட்டிருக்குது, அந்த கடை தெருக்களை, அந்த சந்தையில அழகு விற்கப்படும். அழகு விற்கப்படும். ஒரு கடையில போய் பார்ப்பார், பார்த்துட்டு எப்படி அதை கொடுங்க அப்படின்னு சொல்லுவார். அதை வாங்கி இவர் போட்டுக்குவார். இவருடைய அழகு வேற மாதிரி போயிடும். இதை விட அழகாக தெரியும். யார் யாருக்கு என்னென்ன அழகு பிடிக்கின்றதோ அதையெல்லாம் வாங்கி அணிந்து கொள்வார்கள் என்பதாகவும் சொல்லப்பட்டு இருக்கின்றது. இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது, போனா தான் தெரியும். சரி, இப்ப அழகு அதிகமாயிடும். இந்த நிலையில ரொம்ப வாசனை உள்ளவர்களாக, மனம் மிக்கவர்களாக, அழகு அதிகமானவர்களாக வீட்டுக்கு வருவாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வீட்டுக்கு வருவாங்க. இப்போ வீட்டுக்கு வந்த போது அவருடைய மனைவியர்கள் எல்லாம் அங்க பார்ப்பாங்க. என்ன நீங்க போனதை விட ரொம்ப அழகா இருக்கிறீங்களே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்பார். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு, அல்லாஹத்தாலா எங்களுக்கு அந்த அழகை அதிகமாக்கி இருக்கின்றான் அப்படின்னு சொல்லு. சரி, என்ன மட்டும் சொல்றீங்க, எங்களை மட்டும், என்ன மட்டும் நீ சொல்றிய அழகா இருக்கிற அப்படின்னு சொல்லி, நீ தான் அழகா இருக்க. நான் போகும்போது என்ன அழகு இருந்தா அந்த அழகு இல்லை, மாறி வேற மாதிரி அழகு, உன்னுடைய அழகு மாறி இருக்கின்றது, அதிகமாகி இருக்கின்றது என்பதாக சொல். இந்த ஹதீஸ் இருந்து ஒரு விஷயம் தெரியுது, கடத்தெருவுக்கு அந்த சந்தை கடைக்கு போறதெல்லாம் ஆம்பளைங்க தான் போவாங்க, பொம்பளை போக மாட்டாங்கன்னு தெரியுது. இங்கேயும் அப்படித்தான், ஆம்பளை மட்டும்தான் கடத்தெருவுக்கு போகணும், பொம்பளை போகக்கூடாது. அது அல்லாஹ்தாலா சொர்க்கத்திலும் அப்படித்தான் வச்சிருக்கிறான். பெண்கள்லாம் வீட்டுக்குள்ளதான் இருப்பாங்க, இருக்கிற இடத்துல தான் இருப்பாங்க. ஆண்கள் மட்டும்தான் அந்த சந்தைக்கு வருவார்கள் அப்படிங்கிற அர்த்தம். ஃபயகூல் லஹும் அஹ்லூஹும் வல்லாஹி லகத் இஸ்தத்தும் பாதனா ஹுஸ்னம் வ ஜமால்,
சரி, அப்ப நீங்களும் அழகா இருக்கிறீங்க, நாங்களும் அழகா இருக்கிறோம் என்று சொல்லி மகிழ்வார்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார். இது அந்த சொர்க்கத்தை பற்றி உள்ள சில விளக்கங்கள். இது போன்ற ஏராளமான ஹதீசுகள் இருக்கின்றன. சொர்க்கத்திலே உள்ள ஒரு பெண் இந்த உலகத்தின் பக்கம் எட்டி பார்த்தால் அல்லாஹ் தஆலா மறைச்சு வச்சிருக்கிறான். குர்ஆன்ல சூரத்துர் ரஹ்மான்ல அல்லாஹ் தஆலா சொல்லும் போது அந்த பெண்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா மறைத்து வைத்திருக்கின்றான். யாருடைய கண்களும் இதுவரைக்கும் அந்த பெண்களை பார்த்தே இருக்காது. யாருக்காக வேண்டி அந்த பெண்கள் இருக்கின்றார்களோ அவர்கள் பார்ப்பார்கள், அவரை தவிர வேற யாரும் பார்க்க முடியாது. அந்த மாதிரி அந்த பெண்கள் இந்த உலகத்தின் பக்கம் எட்டி பார்த்தால் உலகம் முழுவதும் பிரகாசமாக ஆகிவிடும். எப்படி சூரியனின் மூலமாக வெளிச்சம் தருகின்றதோ அதுபோன்று, இன்னும் அதை விட அதிகமாக. லவ் அன்ன இம்ராத்தம் மின் நிசாயஹில் ஜன்னா இத்தலாத் இலல் அர்லி லஅலாத் மா பைனஹுமா. சொர்க்கவாசியான ஒரு பெண் உலகத்திலே எட்டி பார்த்தால் சொர்க்கத்தினுடைய இந்த கடைசியிலிருந்து அந்த கடைசி வரைக்கும், மஷ்ரிக்கிலிருந்து மக்ரிப், கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும் உள்ள எல்லா பகுதிகளும் வெளிச்சமாகிவிடும். வல மலாத் மா பைனஹுமா ரீஹன். அது மட்டுமல்ல, இனிமையான ஒரு மனம் மிக்க சூழ்நிலையும் உண்டாகிவிடும். வல நசீஃபுஹா அலா ரஸியா கைரும் மினத் துன்யா வமா ஃபியா. அந்த பெண் தலையிலே ஒரு கிரீடம் அணிந்திருப்பாள். அந்த கிரீடம் இருக்கின்றதே, அது இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களை விட, உலகத்தில் உள்ள பொருள்களை விட மிக மதிப்பு மிக்கது. இன்னொரு ஹதீஸிலே இன்ன ஃபில் ஜன்னதி லஷஜரா, சொர்க்கத்திலே ஒரு மரம் இருக்கின்றது. அது எவ்வளவு பெரிய மரம் அப்படிங்கிறது, ரொம்ப பெரிய மரம் அப்படின்னு மட்டும் சொல்லல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யஸீரு ராகிபு ஃபீ ظில்லிஹா மிஅத ஆமின் லா யக்தஉஹா. ஒரு வாகனக்காரர் ஒரு குதிரையில் ஏறிக்கொண்டு ஒரு மனிதர் சவாரி போகின்றார் என்று சொன்னால், அந்த மரத்தினுடைய நிழலிலேயே 100 ஆண்டுகள் போனாலும் அந்த மரத்தை கடந்து விட முடியாது. லா யக்தஉஹா, அதை கடக்க முடியாது. 100 ஆண்டுகள் போகலாம் அப்படி அல்ல, 100 ஆண்டுகள் போனாலும் அந்த நிழலை கடந்து செல்ல முடியாது அப்படின்னு சொன்னா அந்த மரம் எவ்வளவு பெருசு இருக்கும். சரி, அதெல்லாம் அல்லாஹ் தஆலா இடத்துல ரொம்ப சாதாரணமானது. அல்லாஹ்வுடைய குதிரத்துல வல காப கௌஸ் அஹதிக்கும் ஃபில் ஜன்னா கைரும் மிம்மா தலஅத் அலைஹி ஷம்ஸ் அவ் தகுருப். சொர்க்கத்திலே ஒரு வில் இருக்குது பாருங்க, வில், அதனுடைய அளவு, அதனுடைய நீளம் எவ்வளவு இருக்கோ அந்த நீளம், அந்த அளவுக்கு ஒரு இடம் உங்களுக்கு கிடைப்பது இந்த உலகத்திலே சூரியன் உதயமாக கூடிய அல்லது சூரியன் மறையக்கூடிய எத்தனை பொருள்கள் இருக்கின்றனோ அத்தனை பொருள்கள் உங்களுக்கு கிடைப்பதை விட ஒரு வில்லுடைய அளவுக்கு இடம் கிடைப்பது ரொம்ப நல்லது, ரொம்ப சிறந்தது. ஏன்னா அது சிறந்தது, நிரந்தரமானது இல்லையா, அது அழியவே அழியாது. அதனால் இன்னொரு ஹதீஸ்ல எப்படி, இன்ன அதுனா மகாத அஹதிக்கும் ஃபில் ஜன்னா அன் யகூல லஹு. சரி, ஒரு மனிதர் சொர்க்கத்துல ஒரு இடம் கொடுக்கப்படும் அவருக்கு, இந்த இடத்துக்கு நீ இந்த இடத்துல இருந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு, பிறகு அல்லாஹ் தஆலா சொல்லுவான் அந்த மனிதனை பார்த்து, தமன்ன, நீ ஆசை வை அப்படின்னு சொல்லுவான். உனக்கு இன்னும் கொஞ்சம் இடம் கிடைக்கணும், நீ ஆசை வை அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லுவான் மலக்குகளின் மூலமா. பயத்தமன்னா, அவர் ஆசை வைப்பார். இந்த இடம் அந்த இடம் அதோட அவங்க அங்க எல்லாம் கிடைக்கணும் ஆசை, இப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பார் அந்த மலக்கு. நீ இன்னும் ஆசை வை, இன்னும் ஆசை வை, இன்னும் ஆசை வை. அப்ப கடைசியில அல்லாஹ் தஆலா கேட்பான அந்த மலக்குகள் மூலமாக, ஹல் தமன்னைத, உன்னோட ஆசை முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்பார். அவரு ஆசை வைக்கிறதுன்னு சொன்னா எவ்வளவு ஆசை வச்சிருப்பாரு, சொர்க்கத்துல எவ்வளவு கிடைக்கணும் அப்படின்னு எவ்வளோ நிறைய ஆசை வச்சார். அவ்வளோ ஆசை வைத்த, நீ ஆசை வைத்த இடங்கள் எல்லாம் உனக்கு உண்டு, ஆசை வைத்த பொருள்கள் எல்லாம் உனக்கு உண்டு என்று சொல்லிவிட்டு, நீ ஆசை வைத்ததும் ஆசை வைத்ததை போன்றுள்ள இன்னொரு பகுதியும் உனக்கு உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நீ ஆசை வச்ச மாதிரி அதுவும் கிடைக்கும், அதை போல இன்னொரு பகுதியும் உனக்கு கிடைக்கும். இதெல்லாம் எதுக்கு சொல்லப்படுதுன்னு சொன்னா, சில பேர் சொல்லுவாங்க, இப்போ உள்ள சில அறிவியல் சம்பந்தப்பட்டவர்கள், அறிவாளிகள் சொல்லிட்டு இருக்கிறவங்க சொல்லுவாங்க, இதெல்லாம் சும்மா ஒரு உதாரணத்துக்காக சொல்லப்பட்டதே தவிர இப்படி எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது அப்படின்னு. கிடையாது அப்படிங்கிறதுக்காக வேண்டிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அல்லாஹ் தஆலா சொல்லுவான். அல்லாஹ் தஆலாவிடத்தில் ரசூலிடத்தில் விளையாட்டு என்பது கிடையாது, வேடிக்கை என்பது கிடையாது, பரிகாசம் என்பது கிடையாது. அல்லாஹ் இடத்துல இல்லையா, அல்லாஹ் இடத்திலும் பரிகாசம் கிடையாது, ரசூல் இடத்திலும் பரிகாசம் கிடையாது. அதனால சொல்லப்பட்ட அத்தனையும் உண்மையான விஷயங்கள்.
இப்படி ஏராளமான விஷயங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இன்ன அவ்வல ஜும்ரத்தின் யதுகுலூனல் ஜன்னா அலா சூரத்தில் கமரி லைலத்துல் பத்ர். சொர்க்கத்திலே முதலாக நுழையக்கூடியவர் எவ்வளவு அழகாக இருப்பார் அப்படிங்கிறது முதல்ல. பௌர்ணமி அன்று 14ஆம் பிறை அன்று சந்திரன் எவ்வளவு அழகாக இருக்கின்றது அது போன்றுள்ள அமைப்பில முதல் தரம் உள்ளவர்கள் நுழைவார்கள். இரண்டாவது நுழையக்கூடியவர்கள் அதை விட கொஞ்சம் கம்மி, ரொம்ப பிரகாசிக்கக்கூடிய நட்சத்திரங்களை போன்றவர்கள் இருப்பார்கள். மூன்றாவது நுழையக்கூடியவர்கள் அதை விட கொஞ்சம் கம்மி. இப்படி தரஜா வாரியாக அவர்களுக்கு நுழையக்கூடிய அமைப்பில் அவர்களுடைய அழகும் கொடுக்கப்படும். ஆனா அழகு வித்தியாசமாக இருந்தாலும் கூட சொர்க்கவாசிகள் முழுவதும் எல்லாருமே ஒரே மாதிரி கல்புடையவர்களாக மனமுடையவர்களாக இருப்பார். இப்ப நம்ம சொல்றோம், ஒரு மனிதர் இருக்கார், அவர் நல்ல இதயம் உள்ளவர்கள், நல்ல மனம் உள்ளவர். அவர் எந்த விதமான அழுக்கும் தீமையும் அவருடைய மனசுல கிடையாது. அவர் மனசு ரொம்ப சுத்தமான மனசு, பால் போன்ற மனசு. எந்த விதமான கெட்ட எண்ணமும் அவரிடத்துல கிடையாது, சின்ன கெட்ட எண்ணம் கூட கிடையாது அப்படின்னு ஒருத்தர் சொல்றேன்னு வச்சுங்க. ஆமா, அப்படின்னு சொர்க்கவாசி அப்படி இருப்பாருன்னு கேட்டா உண்மையிலேயே அப்படி பால் போன்றுள்ள எண்ணம் உள்ளவராக இருப்பார். எந்த விதமான தீமையான எண்ணமோ கெடுதியோ மற்றவரை பற்றி தவறாக நினைப்பது எதுவுமே இருக்காது அவருக்கு. ஒரு மனிதர் எப்படி இருக்கின்றாரோ அதே போன்று சொர்க்கவாசிகள் அனைவருமே இருப்பார்கள். உலகத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம், எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க முடியாது. 1000 பேர் இருந்தோம்னா 1000 விதமான நிலைகள் இருக்கும் மனசுல, 1000 விதமான தன்மைகளுடைய மனசுகள் இருக்கும். 10,000 பேர் இருந்தா 10,000, கோடி பேர் இருந்தா கோடி, அப்படித்தான் இருக்கு. ஆனா சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாருடைய மனசும் ஒரே மாதிரியாக இருக்கும். குலூபுஹும் அலா கல்பி ரஜுலின் வாஹிதின் லா இக்திலாஃப பைனஹு வலா தபாகுல். எல்லா மனிதர்களுடைய கல்பும் ஒரே மாதிரி இருக்கும், அவங்களுக்கு மத்தியில வித்தியாசமே கிடையாது, எந்த விதமான கசடுகள் அதுவும் கிடையாது. லிகுல்லி இம்ரிஇம் மின்ஹும் ஸௌஜதானி மினல் ஹூரில் ஐன். அந்த சொர்க்கவாசிகள் ஒவ்வொருவருக்கும் 2 மனைவியர்கள் தரப்படுவார்கள். ஹூருல் ஐன், சொர்க்கத்தினுடைய அந்த கன்னிகைகளில் இருந்து. இங்கே உள்ள பெண்களும் இருப்பார்கள், அங்குள்ள பெண்கள் தயார் செய்யப்பட்ட அந்த பெண்கள் இருப்பார்கள். ஒவ்வொருத்தருக்கும் 2 மனைவிகள் கொடுக்கப்படுவார்கள். அதை விட அதிகமாக இருக்கும், குறைவாக இருக்கும். இங்கே இந்த ஹதீஸில் 2 சொல்றாங்க. சரி, அந்த 2 பேருடைய சிபாத்து தன்மை என்னவென்று சொன்னால், அவருடைய காலை பற்றி சொல்லுங்க. கரண்டை கால் இருக்குது, அது அதனுடைய வெளியிலிருந்து பார்த்தால் உள்ளே இருக்கக்கூடிய அந்த எலும்பிலே உள்ளே இருக்கக்கூடிய அந்த மூளை, அதனுடைய எலும்புக்குள்ள இருக்க மூளை உறிஞ்சி சாப்பிடுறோமா இல்லையா, அது தெரியும். அப்ப கண்ணாடி போன்றவர்கள் இருப்பார்கள். தெரியும்னு சொன்னா எல்லாரும் பார்ப்பாங்கன்னு அர்த்தம் அல்ல. அந்த பெண்களுடைய தன்மை இப்படி இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குகின்றார்கள். எலும்பு, சதைக்கு பின்னால எலும்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த முஹ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மூளை, இது பூராமே தெரியும் வெளியிருந்து பார்த்து. அந்த அளவுக்கு அந்த பெண்கள் கண்ணாடியை போன்று இருப்பார்கள் என்பதாக பொருளாகும். அந்த பெண்கள் அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய அவர்கள் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்வார்கள். அந்த பெண்கள் அணிந்திருக்கக்கூடிய எல்லா பொருள்களும் தஸ்பீஹ் செய்யும். அதே மாதிரி சொர்க்கவாசிகளும் அப்படித்தான். சொர்க்கவாசிகள் அணிந்திருக்கக்கூடிய செருப்பும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கும். சரி, அந்த சொர்க்கவாசிகள் தன்மை என்ன? லா யஸ்குமூன வலா யபூலூன். அவர்கள் நோய்வாய்ப்பட மாட்டார்கள், யாருக்கும் எந்த நோயும் ஏற்படாது சொர்க்கத்திலே. அவர்கள் சிறுநீர் கழிக்கவும் மாட்டார்கள். வலா யதகவ்வதூன், மலம் கழிக்கவும் மாட்டார்கள். வலா யத்ஃபுலூன், எச்சில் துப்பவும் மாட்டார்கள். வலா யத்தமஹத் வலா யம்தஹிதூன், காரல் எச்சிலும் அவருக்கு வராது. சாதாரண எச்சிலும் வராது, காரல் எச்சிலும் அவர்களுக்கு வராது. ஆக எந்த விதமான அசூசையும் கிடையாது. எச்சில் வருவதும் கிடையாது. எப்படி இருப்பாங்க அது தெரியாது. நம்ம இப்ப இருக்கக்கூடிய உடலை வைத்து, இந்த உடலுடைய அமைப்பை வைத்து நம்ம கணக்கு போடக்கூடாது. சொர்க்கத்தினுடைய உடலுடைய அமைப்பே வேற. அது எல்லா அமைப்பும், அதாவது கண்ணு, காது, மூக்கு, நாக்கு என்று இந்த உறுப்புகள் என்னென்ன செயல்களை செய்யணும், இந்த செயல்கள்லாம் அங்க மாறுபட்டு இருக்கும். ஏன்னா இந்த கண்களால் அல்லாஹ்வை பார்க்க முடியாது அப்படின்னு நீங்க தெளிவுபடுத்தப்பட்டிருக்கு. சொர்க்கத்துக்கு போன பின்னால அந்த கண்களால் அல்லாஹ் பார்க்க முடியும். அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய கண்களை அல்லாஹ்தாலா அங்கே தருவார். நீண்ட தூரங்களில் இருந்து, அதாவது சொர்க்கம் 100 தரஜாக்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எவ்வளவு தூரம் இருக்கு, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல பேசக்கூடிய விஷயங்களை கேட்கக்கூடிய ஆற்றலை காதுகளுக்கு அல்லாஹ்தாலா தருவார். குர்ஆன்ல அல்லாஹ்தாலா சொல்லி காட்டுகின்றான், சொர்க்கவாசிகள் நரகவாசிகளை பார்ப்பாங்க, நரகவாசிகள் கேட்பாங்க, உங்களுக்கு கொடுத்த உணவை எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்களேன் அப்படின்னு கேட்பாங்க. நரகத்துக்கு சொர்க்கத்துக்கு எவ்வளவு தூரம் பக்கத்திலே இருக்கும்? அது ஏதாவது செல்போன் வச்சு பேசிக்கிறாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவங்க கேட்பாங்க,
போன்லாம் கிடையாது, சும்மா தான் கேட்பாங்க அங்கிருந்து, எங்களுக்கு கொஞ்சம் உணவு கொடுங்க, உங்களுக்கு கொடுத்த உணவை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு, கொஞ்சம் தண்ணி கொடுங்கன்னு கேட்பாங்க. இது இந்த சொர்க்கவாசிகளுக்கு காதல விழுகும். சொர்க்கவாசிகள் காதல் விழுகிறது மட்டும் இல்ல, பார்க்கவும் செய்வாங்க. சஹாபாக்கள் நிறைய கேட்டாங்க, சந்தேகங்கள்லாம் நிறைய கேட்டாங்க. யார சூழல்லாம் அங்கே மனைவியர்கள் இருப்பார்கள் அப்படின்னு சொல்றீங்களே, ஒரு மனிதன் குழந்தை பெறுவானா அப்படின்னு கேட்டார். தேவைப்பட்டா பெத்துக்குவாங்க, குழந்தை பெத்துக்குவாங்க. ஒரு மனிதனுக்கு குழந்தை வேண்டும் என்று நினைக்கின்றான், உடனே குழந்தை அவனுக்கு கொடுக்கப்படும். சரி, எப்படி குழந்தை பிறக்கும் அப்படின்னு கேட்டாங்க. எப்படி குழந்தை பிறக்கும்? அந்த மனிதன் மனைவியுடன் உறவு கொள்ளுவான். ஆனா உறவு கொள்ளும் பொழுது இங்க இருப்பதை போன்று இந்திரியம் விந்து வெளியாகாது. ஒரு விதமான காற்றின் மூலமாக அந்த குழந்தை உருவாக்கப்படும். உருவாக்கப்பட்ட அந்த குழந்தை உடனே பிறக்கும், உடனே வளர்ந்து விடும். உடனே மந்திரம் போடுற மாதிரி உடனே வந்து உடனே குழந்தை வளரும். தேவைப்பட்டா குழந்தை கொடுக்கப்படும். முன்னால் நிறைய சொல்லியிருக்கிறோம். ஒரு சஹாபி கேட்டார், யார சொல்லலாம் அங்க விவசாயம் உண்டா அப்படின்னு கேட்டார். அவர் மதீனாவை சேர்ந்த ஒரு விவசாயி. அவர் விவசாயம் உண்டா? ஆம், விரும்பினால் விவசாயமும் செய்யலாம். ஆனால் அந்த விவசாயம் தானியத்தை போடுவாரு, உடனடியாக கதிர் மேலே வந்துவிடும், உடனே அறுவடை செய்வார். அப்ப அது டேஸ்ட், அந்த அது வேணும் அப்படின்னு சொன்னா அது கொடுக்கப்படும். குதிரை உண்டா அப்படின்னு கேட்டார் ஒருத்தர், ஒரு சஹாபி. குதிரை இருக்குதாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பறக்கும் குதிரை உண்டு, அதனுடைய ரெக்கைகள் எல்லாம் முத்துக்களால் பவளங்களால் மாணிக்கங்களால் ஆக்கப்பட்டு இருக்கும். நீ அதன் மீது ஏறி உட்கார்ந்தால் நீ எங்கே நினைக்கின்றாயோ அந்த இடத்திற்கு பறந்து கொண்டு போய் உன்னை சேர்த்து விடும் அப்படின்னு சொன்னாங்க. என்ன வேணுமோ அதெல்லாம் உண்டு. அல்லாஹால தால படைச்சா, அல்லாஹால எதையும் செய்ய சக்தி பெற்றவன் தான். இன்னல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர் அப்படின்னு சொல்றோம். சரி, ஆனியத்துஹுமுஸ் ஸஹபு வல் ஃபில்லா, அங்க இருக்கக்கூடிய பாத்திரங்கள் எல்லாம் தங்கம் வெள்ளியானது. அம்ஷாத்துஹுமுஸ் ஸஹபா, அப்ப பாருங்க, அங்க சீப்பு சீவறதுக்கு சீப்பு இருக்கும், முடி வச்சிருப்பாருன்னு அர்த்தம். அப்போ முடி இருக்கும், நல்ல அருமையான எண்ணெய்கள்லாம் இருக்கும், தைலங்கள்லாம் உயர்தரமானது எல்லாம் போட்டு சீவுவார். சீப்பு தங்கத்தினால் இருக்கும். அம்ஷாத்துஹும் அஸ்ஸஹப், சீப்புகள் தங்கத்தினால் இருக்கும். வஉகூது மஜாமிரிஹிம் உலுவா, அவர்களுடைய அந்த புகை போடக்கூடிய அந்த இது புகை சட்டின்னு சொல்ற, புகை போடுற சட்டி, அது மாதிரி புகை போடுறதுக்காக வேண்டி ஒரு இது இருக்குது. இப்ப அரபு நாட்டில் நீங்க ஹஜ்ஜுக்கு போனவங்கலாம் பார்க்கலாங்க, நிறைய அந்த அத்தர் கடையில நிறைய விற்கிறாங்க. அது ஒரு மாதிரி, அது ரொம்ப விலை உயர்ந்தது. சில வீடுகள்ல, அரபு வீடுகள்ல பார்த்தீங்கன்னு சொன்னா முன்னால வச்சிருப்பாங்க, வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா புகை போடுவாங்க. அங்க ஹரம்ல மட்டும் போடுறது இல்லை, அங்க பெருசா இருக்கிறதுனால சின்ன சின்ன மசீல இப்ப நாங்கெல்லாம் தங்கினது போல வெள்ளிக்கிழமை போன உடனே நிறைய புகை. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உங்களுடைய மஸ்ஜிதுகளை புகை போட்டு அதை வந்து மனப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது வாசனை உள்ளதாக ஆக்குங்கள் அப்படின்னு. அந்த இது இப்போ அரபு நாட்டில் நம்ம நிறைய பார்க்கலாம், மக்காவில் மற்ற இடங்கள்ல எல்லாம். அது மாதிரி புகை அந்த சட்டி இருக்கும், அதுல வந்து கஸ்தூரியின் மூலமாக அதனுடைய மனப்பொருள்கள் போடப்பட்டு மனமாக்கப்படும் என்பதாக குறிப்பிடுகின்றார். அங்க இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் ஒரே அளவாக இருப்பார்கள், ஒரே வடிவத்தில் இருப்பார்கள். கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும், கண்டுபிடிச்சுக்குவாங்க, அவங்களுக்கு தெரியும் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒரே மாதிரி பார்த்தா ஒரே மாதிரி தெரியும். ஆனா இப்ப எப்படி காக்கா கண்டுபிடிச்சிக்குதோ அது மாதிரி கண்டுபிடிச்சுக்குவாங்க, இவங்க இவர் தான் அப்படின்னு சொல்லி தெரியும். சரி, அல்லாஹ் தஆலா இதெல்லாம் இந்த ஆயத்துல சொல்லுகின்றான் என்பதாக இன்னும் நிறைய விளக்கங்களை சொல்லுகின்றார்கள் இந்த ஆயத்துக்கு. ஆனா இவை எல்லாவற்றை விட அல்லாஹுடைய திருப்தி கிடைப்பதுதான் மிகச்சிறந்தது. அல்லாஹுடைய திருப்தி, அல்லாஹ் பொருந்தி கொண்டால் அது அக்பர், அது மிகப்பெரியது என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். அல்லாஹ் எப்படி அல்லாஹு அக்பர், அல்லாஹ் பெரியவன், அதே மாதிரி ரிதுவானும் மினல்லாஹி அக்பர், அல்லாஹ்வுடைய பொருத்தமும் பெரியது. தாலிகல் ஃபௌசுல் அலீம், யாருக்கு இது கிடைத்து விடுகின்றதோ அதுதான் மகத்தான வெற்றி என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு, அந்த மகத்தான வெற்றியை பெறுவதற்குரிய காரண காரியங்களை இந்த உலகத்திலேயே மனிதர்கள் உண்டாக்கி கொள்ள வேண்டும். அதை முந்தைய ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டினான். மூமினான ஆண் பெண் ஒவ்வொருவரும் அவரவருடைய இலக்கணத்துடன் வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு விட்டால், என்னென்ன காரியங்களை சொன்னானோ அதை செய்து விட்டால் நிச்சயமாக சொர்க்கம் கிடைக்கும், சொர்க்கத்தினுடைய இன்பங்கள் கிடைக்கும். அதை விட மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய திரு பொருத்தம் கிடைக்கும். அல்லாஹ் எப்பொழுதுமே கோபிக்காத சூழ்நிலை ஏற்பட்டு மனிதர்கள் சுகமாக வாழக்கூடிய, நிரந்தரமாக என்றென்னும் வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் என்பதை குறிப்பிடுகின்றார். அத்தகைய நல்ல தன்மைகளை, பண்புகளை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக.